ब्रह्मानंदं परमसुदरं केवलं ज्ञानमूर्तिं उन्मादीतं गगनसहस्रं हेयं नित्यं निरवधिनं सर्वदी साक्षिभूतं भावादीनं सुगुणरहितं सर्वं नमामि। ओम नमो भगवते वासुदेवाय। ओम श्री श्री महावतार बाबा जी नमः। ओम श्री श्री निर्मलाचार्य नमः। ओम श्री श्री कृष्णदेवाय नमः। ओम श्री श्री योहानंद ब्रह्मसाय नमः। ओम गुरुभ्यो नमः। முதல்ல மூச்சு பயிற்சி கொண்டு செய்வோம். எடுத்து மூச்சு பயிற்சி வந்து ஒரு 5 ஸ்டெப்பு. நீங்கள் இனி ஒன்றில் நம்ம முதல்ல படித்தோமோ அதிலிருந்து நான் என்ன செய்கிறேன். இது சொல்ல காரணம் என்ன, அதுக்கு முன்னே ஒரு விஷயம். இதே இந்த மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணிட்டு கிரியாயோகம் படிச்சிருந்த ஒரு ஆள் எல்லாம் வந்து சங்கருக்கு பேரநிலை மணல் கம்பெனியில் வேலை பார்த்தது விஷயம் விஷயம் வந்து என்ன காரணம் வந்தார் இல்லையா? அது பேர் இல்லையா? செந்திராஜ் எதிராஜ் அவர் இங்கே உள்ள ஆகல. இது கர்நாடகாரம். அவங்க அந்த யோகா கரெக்டாக பண்ணிட்டு இருப்போம். 15 வரல அது வருவேன். இப்போ திடீர்னு அப்பாயும் அம்மாயும் எல்லாரும் சேர்ந்து இந்த 2-3 இடங்களில் தீர்த்தாளர் இருக்கணும். தீர்த்தாளர்னு என்ன புரியுது? கோயில் இந்த இங்கே இங்கோட தேவி கோவில், ராமேஸ்வரம், அப்படி தீர்த்த யாத்திரை தமிழில் அது தீர்த்தாளனம். அது போய் ஆக்சுவலாக அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு சாதகம்னா நல்லா கிரியா பண்ணுவார், நல்லா யோகா பண்ணுவார். அது மட்டும்தான். அதுக்கு நம்ம நிலைக்கோட லைசன்ஸ் சவுண்டமும் ஒரு அனுபவம் ஒன்றுமே கிடையாது. ராமேஸ்வரம் முடிச்சுட்டு ராமேஸ்வரம் கோவிலில் பக்கத்தில் லாட்ஜில் அம்மா அப்பா இவங்கெல்லாம் தங்குறாங்க. எல்லாம் சும்மா வந்து எப்படி நல்லா தூக்கம் வந்து தூங்க போகிற அடுத்த செகண்டில் ஸ்பைனல் கார்டு வரை குண்டலினி ரைஸ் ஆகி நேராக சிகிச்சைக்கு போயிடுச்சு. சவுண்டு 10 வித சவுண்டுகளும் முடிஞ்சு கேட்கறது. ஐயோடு முடிச்சு ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஒரு புதிய தலைக்குள்ள இருந்தாமோ நடக்கும். பயந்து ஐயோடு முடிச்சுட்டு ஆக்சுவலாக எப்படியாவது பாபாஜி சாமி எப்படியாவது என்னை காப்பாற்றணும் ஒரு அரை மணிக்கு கிடந்ததும் ஆட்டம் வந்து சூடு இதாக போயிட்டு ஒரு சவுண்ட் கிடைக்கும். இது ஏன் சொல்லுறேன்னு சொன்னால், நீங்கள் யோகா செய்யும்போது இப்படி திடீர்னு ஒரு சம்பவம் பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாம் அங்கே இறைவனுக்கு முன்னே என்ன செய்துட்டோம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி நம்ம இப்போ என்ன நடக்குது, இங்கே ஒரு ரொம்ப பெரிய பரீட்சை நடக்குது. இதை வந்துட்டு பாஸ் மார்க்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது எந்த சந்தேகம் வேணும். ஏன்னா இந்த பாஸ் மார்க்கு வந்து கிடைச்சி அந்த மார்க்கை வந்துட்டு நமக்கு மேலே இருந்து அவன் என்ன செய்வான், திடீர்னு ஒரு நாள் வந்து உனக்கு 100 கிடைச்சிருக்கு சொல்லு. அந்த டைம் சொல்வது ரொம்ப விசேஷமான டைம். எனி டைம், எந்த டைமில்னு சொல்ல முடியாது. வித்தின் செகண்ட் உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு வழி இந்த அளவு சில போகும். யார் பராசக்தியாக இருக்கிற குண்டலினி சிறுசுக்குள்ளே போகும். 3வது கண்ணை துறக்கும். உங்களுக்கு வந்து இந்த எல்லா வித நாதங்களும் அவர் சொல்லுவார், ஐயோ எனக்கு இருக்க முடியல, நான் பயந்து ஐயோடு விட்டுட்டேன். அப்போ பாபாஜி பிரம்மானந்த சாமி பாபாஜி வந்து ஒரே கதறி எப்படியாவது இது குறைக்கணும், எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ இருக்குது. இப்போ இன்றைக்கி தான் வந்து சொல்லுவார். இப்போ நான் என்ன பாபாஜியை கூப்பிட்டாலே போதும், எனக்கு பாபாஜி முக்கியம் இல்லை, பிரம்மானந்த சாமி தான் முக்கியம். ஏன்னு சொன்னால் பிரம்மானந்த சாமியை நினச்சி நான் தெரியவில்லை ஒன்று. என்னாலும் பிரம்மானந்த சாமியை நினச்சி அடுத்த செகண்டே இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு
குறைஞ்சி வந்துட்டு இப்போ ஒரு ஓங்கார நாதம் மட்டும் ஒரு சவுண்டில் மட்டும் கேட்குது. இது ஏன் சொல்லுறேன்னு சொன்னால், உங்களுக்கு இப்படி ஒரு நாள் ஒரு பயம் இருக்கும். பயப்படக்கூடாது. ப்ராக்டிஸ் நல்லா செய்துட்டே இருக்கும். நம்ம இந்த படி 6ஐயும் கடந்து அங்கே செல்லும்போது சிவபெருமானை பார்க்குறான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இருக்குது. இதிகாசங்கள் புராணங்கள் அது எல்லாமே இருக்குது. இந்த 6 படியை தாண்டி நமக்கு 7வது இடத்துல போய் சேரணும். அதுதானே போகணும். அது மட்டும் இல்லை, நம்ம எத்தனையோ கோடி ஜென்மம் ஒரு புண்ணியம் செய்ததுனால தான் கிரியாயோகத்துக்கு வந்திருக்கேன்னு நான் இல்லை, யோகாவில் சொல்லியிருக்கேன். எத்தனையோ கோடி ஜென்மம், எத்தனையோ ஜென்மங்கள் நீங்கள் பக்தியில் இருந்தீங்க. எத்தனையோ ஜென்மம் வந்து கிருஷ்ணனையும் ராமனையும் கோவிந்தனையும் அவளை இயேசுவை அவங்க எல்லாம் தவம் பண்ணி நீங்கள் தரிசனம் பண்ணியிருக்கீங்க. எத்தனையோ ஜென்மங்கள் வந்து நிரீஸ்வரவாதியாக இருந்திருக்கீங்க. எத்தனையோ ஜென்மம் ஈஸ்வரவாதியாக மாறிருக்கீங்க. இப்படி எல்லாமே செய்து எப்பவுமே உங்களை திருவவுட்டு நீங்கள் எத்தனையோ வருஷம் எத்தனையோ ஜென்மங்கள் திருவவுட்டாக நீங்கள் சாதனையில் இருந்ததுனால தான் உங்களுக்கு கிரியா யோகத்துக்கு வர முடிஞ்சுன்னுள்ளது. இது நான் சொல்லலாம், யோகாங்க வருஷம் அவர் நம்மளுடைய லெசன்ஸ்லேயே சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு உதாரணம் நமக்கு பாபாஜி தான் இருக்குது. யோகாங்க வருஷத்துக்கு வந்து அமெரிக்காவில் வந்து போகணும்னு சொல்லிட்டு ஒரு நியமம் வந்துச்சு. அங்கே பணம் இல்லை. பணம் இல்லாமல் இருக்கும்போது எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அங்கே எதுக்குன்னா அங்கே வந்து சர்வ மத சம்மேளனம் நடக்குது. அந்த அதில் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணதுக்கு வேண்டியவரை இருக்கு வருது. அவரால் ஒரு பைசே இல்லை. அப்படியே இருக்க சொல்வது ரொம்ப துக்கப்பட்டு தான் இருக்காரு. அதை சொல்ல யுக்தேஸ்வரர் காட்டாரிக்கிட்டது நீ கண்டிப்பாக போவ, நீ பயப்படாது. அதான் குரு சொன்னது தான். நீ கண்டிப்பாக போகாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக போவா. இது வந்து இறைவனுடைய ஆர்டர். அது கண்டிப்பாக போய் தான் தெரியும். இல்லை அதை விட்டுட்டேன். எவருடைய வீட்டில் வந்து ஒரு ரூமுக்குள்ளே இருந்து தியானம் பண்ணிட்டே இருக்கு. தியானம் பண்ணிட்டே இருக்கிறதுனா தியானம் ஒன்றும் நிற்கலை. அமெரிக்காவில் போகிற கதையும் எப்படி பைசா எனக்கு கிடைக்கும், எனக்கு டிக்கெட் எப்படி தருவாங்க, எனக்கு கப்பல் வழி போகணுமே ஒரே ஃபீலிங்ஸ். அந்த டைமில் தான் திடீர்னு வந்து கதவை வந்து ஒரு ஆள் வந்து தட்டு டக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம். அந்த ரூமெல்லாம் பார்த்தோம். அதுக்குள்ளே இருந்து தியானம் பண்ணோம். அப்படி ரொம்ப நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது. தியானம்னா கதவை தட்ட டைமில் யோகாந்த வருஷம் கதவை திறக்கும் போது பாபாஜி நிற்காது. பாபாஜி கரெக்டாக அது நிற்காது. இன்னொன்னே இவர் வந்துட்டு தொழுதுகிட்டு ஐயா வாங்கோன்னு சொல்லி கூப்பிட்றாரு. உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே பாபாஜி வந்துட்டு முதல்ல அமெரிக்கா போகிறது உடனே தகுதி கிடையாது. உடனே எல்லாமே நடக்கும். அப்போதான் யோகாந்தத்தை கேட்குற ஐயா கேட்குங்க, நீங்கள் வந்துட்டு சொல்லுவீங்க எனக்கு உடனே நடக்கும்னு. எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்கும்னா சரி என்ன சொல்லிட்டு அமெரிக்கன் பீப்புள்ஸுக்கு வந்துட்டு என்னெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கணும்னு அவர் கொடுத்தார். அவர் வந்துட்டு பாடத்தை சொல்லி கொடுக்க. அப்படி தான் யோகாந்திர பிரபஞ்சனுக்கு நம்ம நேரமாக கிரியா யோகம் பண்ணுவோம். நாக்கை உள்ளே ஏற்றி கிரியா யோகம் பண்ணுவோம். கேஜிபி யோகாந்த பிரபஞ்சத்தில் நீ நாக்கை உள்ளே ஏற்றி அங்கே பண்ணால் யாருமே வரமாட்டாங்க பள்ளக்காரன். அதனால் நான் என்ன செய்வேன், உங்களுக்காக ஒரு 80% நான் என்னுடைய டியூட்டி, 20% அவங்க செய்தாங்க. அதனால் கேஜிபி வேண்டாம், எல்லாம் இங்கே கிரியா பண்ணால் போதும் கிடைக்கும். இப்படியெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுத்து ஒரு எக்ஸசைஸு யோகா தியானம் எல்லாமே சொல்லிக் கொடுக்காரு. சொல்லிக் கொடுத்த பிறகு அவர் யோகான்னு ஒரு கேள்வி கேட்குறார். ஐயா, நான் அமெரிக்கன் ஜனங்களுக்கு நீ வந்த உன்னுடைய ஆசீர்வாதத்தினால தான் நான் வந்தேன். இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு என்ன கைமாறம் செய்யணும். அதுக்கு நீ என்ன செய்ய போகிறான்னு. அப்போ தான் அவருக்கு எனக்கு விருப்பமான பூ ரோசா பூ. அதனால தான் இவன் கொண்டு வைக்கும்போது எனக்கு கண்ணிருந்து கண்ணீர் வருது. அப்போ விருப்பமான பூ வந்துட்டு எனக்கு ரோசா. இதை நான் என்ன செய்கிறேன், உனக்கு நான் தருகிறேன். இதை வந்து டக்குன்னு கையை எப்படி அடைக்காது,
வித்தின் செகண்டில் அவருக்கு கைக்குள்ளேயே வந்துட்டு கிலோ கணக்கு ஒன்று ரெண்டு இல்லை. இங்கேலாம் வந்துட்டு சித்திரங்களுக்கு இப்படி காட்டி ஊருக்கு பூவை காட்டுறது இதாக இல்லை. கிலோ கணக்கு பூ அது அந்த இதை இது வந்துட்டு அமெரிக்கன் பீப்புள்ஸுக்கு இது கொடு என்று சொல்லுது. அவன் அமெரிக்க ஜனதர்களுக்கு இது கொடுக்கணும். இப்போ இதை எவர் என்ன செய்யாது, அதை வந்து அப்படியே எடுத்து இருந்து எல்லாம் உணக்க வச்சு அதை ஒரு பண்டிலாக கட்டி அதுக்கு வெளியில் வந்த பிறகு தான் மற்ற 3 நாள் கிடைச்சோன்னா அப்பா வந்துட்டு பிடிக்க யாருக்கே யோகானுடைய அப்பா பிடிக்க உனக்கு வெளிநாட்டு போகிறதுக்கு நான் இதாக என்ன செய்கிறேன், உனக்கு என்ன செய்கிறேன், இதை தருகிறேன், என்ன தருகிறேன், பணம் தருகிறேன், டிக்கெட் இதுக்கு நான் பணம் தருகிறேன். அப்படி பகவானுடைய அந்த பாபாஜியுடைய கிருபையினால தான் அமெரிக்காவுக்கு போகிறாரு. அப்போ அந்த டைமில் என்ன நடக்குது, பெரிய சம்பவங்களெல்லாம் இது நடக்குது. கப்பலில் வந்துட்டு போகிறாரு. அப்போ பாபாஜியை இங்கே சொல்லிவிடார், நீ ஒரு யாஜகனாக அமெரிக்காவில் போகக்கூடாது. அதான் பெரிய சம்பவம். நீ யார், ராஜயோகி, நீ ஒரு யாஜகன் கிடையாது. அதனால் நீ என்ன செய்யணும், ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்ல ட்ரெஸ் அணிஞ்சு, அந்த சில்கு ட்ரெஸ்ஸு தான் அணியணும். அந்த சாதா இதே மாதிரி கூட ட்ரெஸ்ஸு அணியாமல் இல்லை, சில்கு துணியெல்லாம் அணிஞ்சு நல்லா டாப்பில் வந்து நிற்போம். அதான் முடியாது. அப்படியே போகிறாரு. போகும்போது அங்கே கப்பலுக்குள்ளே இருந்த குறை ஃபாரினர்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் அமெரிக்காவில் போகிறீங்க, என்ன படிக்கிறீங்க போகிறீங்க, அது வந்து நான் வந்து என்னுடைய சர்வமத சம்மேளனத்துக்கு போகிறேன், என்ன பாபாஜி அனுப்பியிருக்க அந்த பையன் இந்த டைமில் அவருக்கு வயசத்துனேன் 24 25 வச்சு போகிறாரு. போய் அப்போ அந்த டைமில் என்னதாக எழுதி வந்துட்டு இங்கிலீஷில் மார்க்கெட்டில் 35 கஷ்டிச்சு, அதுவும் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லுவார், நீ பாஸ் ஆவேன், கண்டிப்பாக நீ பாஸ் ஆகும். எனக்கு வந்துட்டு அந்த இறை அளவு இருக்கு. இங்கே தோற்று நிற்கிறான் 35 மார்க். அன்னைக்கு வந்துட்டு பிஏ கிடையாது, அதுக்கு பேர் ஏபினாக்கோ அதை படிக்கிறது. ஏபியில்னாக்கோ பிஏன்னா ஏபின்னு இருக்குது. அப்போ அதில் என்ன நடக்குதுன்னா 35 மார்க் எடுக்கிறது, நான் தோற்று போகிறேன்னு என்னாச்சு, அதான் இது சரி சிரிக்க தெரியாது, அதெல்லாம் ஜெயிக்க மாட்டாப்பே, அதான் இது உனக்கு மார்க் தானே கிடைக்கணும். அடுத்த செகண்டில் ஒரு இது வருது, இந்த கொஸ்டின் ரொம்ப கஷ்டம் ஆனதுனால உங்களுக்கு வந்துட்டு பாஸ் மார்க் அப்படி தான் அவர் பாஸ் ஆகிடுது. அப்பேற்பட்ட மனுஷன் அமெரிக்காவுக்கு போகிற சமயத்தில் இங்கிலீஷில் ஏபிசிட்டு தர தெரியாது, ரொம்ப டென்ஷன்ப்படாது. இப்போ இங்கே உள்ள ஃபாரினர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவரை வந்துட்டு இந்த இது பூசாண்டி ஆக்கணுமே சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, எங்களுக்கு நீங்கள் அங்கே போய் என்னென்னா பேசுவீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷில் என்ன செய்யணும், ஒரு பிரசங்கம் நடத்தி எங்களுக்கு அது தெரிய இருக்கு. எவருக்கு இதுக்கிட்டா வைக்கிற கைகாலெல்லாம் உடம்பு பூரா தண்ணி அப்படி இருக்கிற டைமில் அங்கேருந்து ஒரு விஷன் எப்படி இருந்தால் யுக்தேசியில் எழுதி நிற்கிறார். கண்டிப்பாக வந்து பிரசங்கம் பண்ணு, உனக்கு பதம் என்ன அங்கே இது கொடுக்கு. எவரு கண்ணை இருக்க அடைச்சிக்கிட்டு என்ன செய்தார், பிரசங்கம் நடந்தது. அந்த பிரசங்கம் வந்து 3 மணிக்கூர் பிரசங்கம் பண்ணிடுங்க, கன்வின்ஸாக பண்ணதுமே எல்லாரும் கைக்கு அடிக்கப்போ தான் எனக்கு வாங்கணும். இல்லை நான் பிரசங்கம் பண்ணேன்னா ஏன்னா கண்ணை மூடி பிரசங்கம் பண்ணாது. நான் இது பிரசங்கம் பண்ண என்ன பிரசங்கம் பண்ணாலும் அவருக்கே தெரியாது. ஏன்னா ஆக்சுவல் வந்துட்டு அங்கே என்ன நடக்குது, சயின்டிஃபிக்கலாக அந்த யோகையினுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே அந்த இதெல்லாம் சொல்கிற டைமில் தான் ஒரு வேர்ட்ஸ் இருக்குது இடையில. இந்த யோகா ப்ராக்டிஸ் ஏதோ கேட்குறாங்க, அதுவும் எனக்கு தெரியாது, எல்லாமே ஒரு மிராக்கிள் நடக்குது. அப்போ அந்த டைமில் வந்து ஒரு ஆள் கேட்குறான், நீ யோகாலாம் செய்கிறீங்க, நம்ம யோகாலாம் செய்வதற்கு நமக்கு அந்த அனுபவங்கள் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், நீங்கள் செய்தே இருக்கீங்க. சைனீஸ் பாம்பு மாதிரி ஒரு நாள் என்ன செய்யும், திடீர்னு முளைக்கும். அதுதான் நமக்கு யாருக்கு அந்த பையனுக்கு இப்போ கிடைச்சது.
சைனீஸ் பாம்புன்னு என்ன தெரியுமா? பாம்புன்னு என்ன? முளை. சைனையில் ஒரு முளை இது. சைனாவிலேயே அந்த அதே முளை தான். இந்த முளை என்ன செய்யணும்னா நம்ம நட்டு உடச்சிட்டு வளரவே செய்யாது. அப்படியே நம்ம மிளகை ஊற்றி 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 இருப்போம், வளரவே செய்யாது. திடீர்னு ஒரு நாள் என்ன செய்யும், காலை எழுப்பி பார்க்கும்போது அது 20 அடி 30 வரைக்கும் போட்டு போகிறாங்க. அப்போ திடீர்னு வளரும். அதே மாதிரி தான் இந்த கிரியாயோகனுடைய எஃபெக்ட். எங்களுடைய அனுபவத்தில் நான் 2-3 கேஸுகளை பார்த்தாச்சு. அதில் ஒரு ஆள் தான் இந்த ஆள். அப்போ திடீர்னு ஒரு நாள் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அது வந்து நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன் இது சொல்ல காரணம், நமக்கு இது பயம் கிடைக்கும். பாபாஜி திடீர்னு வந்து எதிர்த்து டபான்னு ஒரு அடி, டபான்னு எல்லாரும் கொண்டு வருது. நம்ம அத்தனைக்கு நம்ம ஒரு என்ன எத்தனையோ ஜென்மங்கள், எத்தனையோ தலைமுறை, நமக்கு பூர்வ புண்ணியங்கள் இஷ்டம் போல புண்ணியம் நம்ம செய்திருக்கோம். அதிலே யோகா அந்த பிரசங்கத்திலே சொல்லு, நம்ம எத்தனையோ கோடி புண்ணியம் செய்தவனுக்கு மட்டும்தான், அவதார புருஷனுக்கு மட்டும்தான் கிரியாயோகை கொடுக்கப்படும். அல்லாதவங்களுக்கு இந்த கிரியாயோகை இது சாதனை பண்ணதுக்கே அவருக்கு அருகலை இல்லைன்னு சொல்லு. எல்லாமே அந்த ஒரு பிரசங்கத்தில் வருது. இதை வந்து வேற ஒரு ஃபார்னர் வந்து எழுதி எடுத்து அவரது புக்காகவே இது போட்டிருக்காரு. அடுத்ததாக என்ன நடக்குது, யோகாந்த இந்த விஷயத்துலேயே அதை சொல்லுவார். கிரியா யோகான்னு சொல்கிற அந்த ஒரு சாதனை யார் செய்தாலும் அவங்களுடைய லாஸ்ட் பிறப்புன்னு, அதான் பெரிய காரியம். மீது எந்த யோகம் நீங்கள் செய்தாலும் நம்ம ஒரு குருவும், எந்த குரு எடுத்தாலும் சரி, ஒரு குரு போலும் உலக லாஸ்ட் பிறப்பாக இதுன்னு சொன்ன சரித்திரம் கிடையாது. ஏன்னா இந்த இதில் வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்க, அப்போ அதில் அவர் சொல்கிறாரு, அவர் வந்து சத்தியம் பண்ணுறாரு, இது லாஸ்ட்டு பிறப்பு, உங்களுக்கு இதுக்கப்புறம் பிறப்பே கிடையாது, போ இது லாஸ்ட் என். அப்போ நம்ம இங்கே வந்துட்டு இத்தனையும் சாதகமாக நம்ம யாருக்கு நம்ம இந்த சாதனைக்கு வந்ததுனால நம்ம 100% நமக்கு லாஸ்ட் பிறப்பு, இதுக்கப்புறம் பிறப்பே கிடையாது, இதோட முடிச்சுட்டோம். அதனால தான் கிரியா யோகா வந்துட்டு சித்தர்களுக்கு உள்ளது. அதுக்கு உதாரணம் என்னன்னா, லேரி மகாசேன் நான் இவர்கிட்ட கேட்பார், இந்த கிரியா தீட்சை எடுத்த பிறகு, ஐயா நான் இந்த வீட்டுக்கு போகிறேன், காசிக்கு போகும்போது அங்கே உள்ள மக்களெல்லாம் என்னை பார்த்து, நான் சித்திகளெல்லாம் விளையாடும்போது என்னை பார்த்து சொல்லுவாங்க, சாமி எங்களுக்கு ஏதாவது சொல்லித்தான்னு கேட்பாங்க, நான் சொல்லி கொடுக்கலாமா கேட்பேன். அப்போ பாபாஜி யாருக்கும் சொல்லி கொடுக்காதே, முதல்ல சொன்ன வேறு சொல்கிறாங்க, சொல்லி கொடுக்காதே. இப்போ வீட்டு திருப்பிக்கிற ஐயா ஒரு கொஞ்சம் கருணை போடுங்க, போட்டு செய்கிறோம். அப்போ அது அவர் சொல்றாரு, இறைவனையே நாடி, இறைவன் மட்டும்தான் வேணும், எனக்கு வேற உலகத்தில் ஒன்றும் தேவையில்லை என்று எவன் நினைத்து உன்னிட்ட வாரானோ அவனுக்கு உபதேசத்தை கொடுக்கும். அப்போ அங்கே ஐயா கொஞ்சம் கூட சுருக்க வேண்டியதான ஏன்னா, இறைவனை நாடி இன்னைக்கு எவன் பண்ணுவான், அந்த காலத்தில் வர்றதில்லை, இப்போ எவன் பண்ணுவான். அப்போ அவங்களுக்கு ஒரு கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க. அதனால் இது கொஞ்சம் கூட சுருக்குங்களான்னு இருக்கேன். அப்போ தான் அவர் சொல்லியாரு, சரி லைரி ஆசை யாருக்கு ரொம்ப ஆசையோடு சொல்லி வராங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் ஆசை, எனக்கு இறைவன் அடையணும்னு ஒரு ஆசை. நான் ஒரு உலகத்தில் என்ன உலகத்திலே அவன் வாழ, நான் கணவன் மனைவி சொத்து சுகத்தோடு கூட வாழ்க்கை, என்னால் அவனுக்கு உள்ள ஒரு ஆசை, அந்த ஆசை வரும்போது அவன் வரும். அப்படிப்பட்டதை சொல்லிக் கொடுக்கும். அப்போ அவன் வந்து சத்தியம் அடுத்த சத்தியம் செய்கிறார். யார் இந்த யோகையை கொஞ்சமாவது செய்தாலே போதும். கொஞ்சம்னா இப்போ உங்களுக்கு வந்து 24 மணிக்கூர் இருக்குது, 24 மணிக்கூர் நீங்கள் வேஸ்ட் ஆகுறீங்க. எத்தனை மணிக்கூர்? 23 மணிக்கூர் நீங்கள் வேஸ்ட் தான் ஆகுறீங்க. இதில் 1 மணிக்கூர் இந்த சாதனை எவன் செய்கிறானோ அவனுக்கு வந்துட்டு இனி சொல்லு, பிறவியை பற்றி பயப்பட வேண்டிய தேவையில்லை, பிறவி இல்லை. இந்த புக்கில் யோகிக சொல்லியிருக்குள்ள இருக்குது. அப்போ பிறவி நமக்கு கிடையாது. அதுக்கு உதாரணம் தான் இன்றைக்கி காலமாக என்ன தேடி வந்தாங்க, எனக்கு அண்ணனும் அந்த பையன் மாதிரி வந்தாங்க.
அவருக்கு அரிசி இது எப்படி எனக்கு கிடைச்சின்னு எனக்கே தெரியல சார். நான் ஒரு சாதனையோ நேரடியோ பண்ணது கிடையாது. திடீர்னு எனக்கு எல்லாமே வந்துச்சு. எனக்கு சொல்ல முடியாத பிரகாசம், சொல்ல முடியாத நாதம். எனக்கு பாடி கான்ஷியஸ் கம்ப்ளீட்டாக எனக்கு விட்டு போகும்போது சொல்கிறது ஐயோடு நான் முடிச்சுட்டேன். இவன் வந்துட்டு ஒய்ஃபு என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது. பிள்ளைகள் ரெண்டு ஒன்றும் அங்கே அப்பா அம்மா கிடக்காங்க. அவங்க என்ன எதிர்பார்த்து என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் ஆண்டவா இது திருப்பி எடு, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இல்லை. ஆண்டவனும் கேட்கல. ஆண்டவன் தானே வேறு யாருக்கு இருக்குன்னா ஆண்டவன் கேட்கல. அடுத்த செகண்ட் வந்துட்டு பாபாஜி சொல்லிட்டு குருவை எல்லாம் பிடிக்கிறாங்க. அதில் ஒரு 10-20 மினிட்டுக்குள்ள அது லைட்டாக கலந்து வருது. இப்போ ஒரு நாளாக எப்போ நினைச்சாலும் நம்மளுக்கு அந்த நிலைக்கு போக முடியும். இது ஏன் உங்களுக்கு இது சொல்கிறதுன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக அது வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. அதுக்காக பயப்படக்கூடாது. பயமே இருக்கக்கூடாது. செகண்ட் ஆகிருக்கும். இந்த சைனீஸ் பாம்பு மாதிரி என்னையோ தபாமல் வெடிக்கும். சந்தோஷமாக என்னையும் ஏற்க தயாராக இருக்கும். இதில் எனக்கு வந்துட்டு 1983 வெடிச்சது. 1983 பாபாஜியை டைரக்டாக வந்து என்னைய இந்த சக்தி என்ன தேவை. அது டைமில் நான் வந்துட்டு நைட்டு 10 மணிக்கு எனக்கு போதும் போகிறது. எனக்கு ஒரு கான்ஷியஸெல்லாம் போயிட்டு ஐயோடு விழுந்து போச்சு. அடுத்த நாள் 10 மணிக்கு தான் எனக்கு உணர்வே இருக்குது. இதுக்காக எனக்கு என்னெல்லாம் சம்பவம் எனக்கே தெரியாது. இப்போ தான் எனக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அம்மா உண்டு, வயசான ஒரு அம்மா உண்டு. அவங்க பக்கத்தில் உள்ள ஆளுகள்லாம் ஓடி வந்தாங்க. என்னுடைய முடியை கேட்டு ஆடு விழுந்துட்டேன். ஐயோடு விழுந்துட்டு என்ன முடியாது, தாங்க முடியாது. எலக்ட்ரிக் ஷாக்குமான கேட்டு எலக்ட்ரிக் ஷாக் என்ன இருக்குது ஒன்று. ஆனால் இருந்தபோது வாரத்தில் நம்ம கையில் வச்சு தகாது அடி அவளுக்கு இது அதனுடைய ஒரு 10 இரட்டை ஷாக்கு நம்ம உடம்புல எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இருக்கலாம். இது பாபாஜி வந்துட்டார். இந்த டைமில் நான் பட்ட பாடு சொல்ல முடியாது. அடுத்த நாள் 10 மணிக்கு தான் எனக்கு திருப்பியே போகிறது. அதுக்கு பிறகு எப்போ நான் பாபாஜி எனக்கு நிறுத்தா போதும், அவருக்கு இடது கையில் அவருக்கு இந்த கையில் தான் பிடிச்சாரு. அந்த கையோட எனக்கு ஏகாந்தி இப்படி பாஸ் ஆகி ரயிலுக்கு வரும். நான் இது உண்மையாக பொய்யான்னு நிரூபிக்கிறதுக்கு வேண்டி நான் லெட்டர் அனுப்பினேன் பாபானந்த சுவாமிக்கு. பாபானந்தகிரி படித்து நான் லெட்டர் அனுப்பினேன். ஐயா இப்படி பாபாஜி தர்சனம் கிடைச்சி இப்படி சம்பவம் நடக்கும். அதான் 2 பேர் இதெல்லாம் பெரிய பாக்கியசாலியப்பா, யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம். அது ஈவன் யோகானந்தன் இது டைரி மகாசேன் இப்பேற்பட்ட போல கொஞ்சம் ஆளுகளுக்கு தான். ஏன்னா பாபாஜி குரூப்பில் வராதவர்களுக்கும் பாபாஜி நிறைய இது கொடுத்துருக்காரு. அதுக்கு உதாரணம் ரேடிக சுவாமியோட ஒரு சீடவர். அவங்க 120 வயசுலேயும் அவருக்கு ஒரு பல்லு போல் நிறைக்க போகல, ஒரு முடி போல் நிறைக்காது. அப்படியே பெரிய தபஸ். அவங்களுக்கெல்லாம் அந்த சக்தியை கொடுத்துருக்காரு. அது எல்லாமே அவருக்கு கோர்ட் ஆஃபீஸர் எழுதி லெட்டர் எழுதியிருக்காரு. அதனால் நீங்கள் பெரிய பாகியசாலி, உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் உங்களுக்கும் கிடைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து தெரிஞ்சுக்கலாம். இதை ஏற்று வாங்கிறதுக்கு தயாராக இருக்கு. அது நம்ம கண்டிப்பாக எனக்கு பாபாஜி என்ன இந்த சக்தி எனக்கு ஃபுல்லாக தருவாங்க. ஒரு ஏற்று வாங்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி, அந்த மைண்டு நமக்கு எப்பவுமே இருக்கு. ஏன்னா அதுக்காக ஒரு எந்த காரணத்தினாலேயும் ஒரு பயம் நமக்கு இருக்கவே கூடாது. பயம் இல்லாமல் இருந்து இந்த சாதனை செய்துட்டே இருக்கு. அதாவது கிரியா யோகனுடைய மகத்துவம். கிரியா யோகா நம்ம யோகா கிடையாது. இப்போ சாதாரணமாக காட்டுற ஒரு யோகா இல்லை. இது என்னன்னா ரியல் குரு உங்களை ஆட்சி பண்ணி எடுத்துட்டு, அதுதான் இதனுடைய ஒரு விசேஷம். இது ஏன்னா என்னைக்கு நீங்கள் கிரியா தீட்சை எடுத்தீங்களோ அந்த செகண்ட் அதை பாபாஜியை டைரக்ட் சத்தியம் செய்யுது. யார் கிரியா தீட்சை முதல்ல எடுத்தாங்களோ அவங்கள ஆட்கொள்வது நான் தான். அங்கே எங்களுக்கு வேலை இல்லை. யாருக்கு நாங்கள் உபதேசத்தை எங்களுக்கு 1% வேலை கிடையாது. ஏன் வேலையில் இருக்குதோ நமக்கு இது ஆட்கொள்ள முடியும். அவர் உங்களை என்ன செய்வாங்க, அவரை இன்னொரு விஷயம் சொல்றாரு. எப்படி தன்னுடைய குஞ்சை நம்ம அது கோழியை விட கருடன் அந்த குஞ்சை எப்படி பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி நான் செய்கிறேன். என்னுடைய கண் எப்போவுமே
உங்களில் இருக்கு. யார் கிரியா தீட்சை எடுத்தாங்களோ அவங்க கூட இருக்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நான் இல்லைன்னு நினைக்காத போல் அவர் சொல்லியிருக்கார் பல இடங்களில். மெஜடான்னு எழுதுன புக்கு இருக்குது, யோகானந்த தம்பி எழுதின ஒரு புக்கு மெஜடா. அதில் வந்துட்டு யோகானந்த பிரபுஸ்தருக்கு பாபாஜி தரிசனம் கொடுத்து கலைஞரெல்லாம் இதில் படிச்சுட்டுண்டா யாராவது நல்லா படிக்க வேண்டிய ஒரு புக்கு மெஜடை. மெஜடை இப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் தான் வரும், தமிழில் வந்தால் நல்லா இருக்கும். அதில் யோகானந்தனுக்கு கிடைச்ச சம்பவங்கள். அதனால் நம்ம எல்லாம் வந்து ஒரு கிரேட் அவதாரம். யாரு நம்ம எல்லாருமே கிரேட் அவதாரம். அவதாரத்துக்கு நமக்கு புரியுதா? நம்ம எல்லாம் வந்து லாஸ்ட் பர்த்துக்கு வந்திருக்கோம். அதான் அவதாரத்துக்கு எந்து. இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் பர்த்துக்கு வந்துருக்கு. இதை நம்ம வந்துட்டு ஃபுல் கான்ஷியஸோடு இது சாதனை செய்யணும். ஃபுல் கான்ஷியஸ் வேற எதுவும் தேவையில்லை. அந்த கான்ஷியஸோடு கூட இந்த சாதனை செய்து வரும்போது ஆட்டோமெல்லாம் பாபாஜி பார்த்துட்டு வேறு எதை எடுத்தாலும் சரி, எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் பாபாஜி பார்த்து அதை விட்டுட்டு நம்ம இது சாதனை பண்ணிகிட்டே இருக்கணும், புரிட்டே இருக்கணும். இது இன்னும் கிடைக்குமா சாமி, நாளையும் கிடைக்குமா சாமி, இது யாரும் வந்து ஒன்றும் கிடையாது. இது வித்தின் செகண்டில் டென்னிஸ் பார்ப்போம். தவான் முளைக்கும், தவான் அனுபவம் நல்லா புரியணும். புரிஞ்சு நம்ம சாதனை. இத்தனை சொல்ல காரணம் ஒரு ரோசாப்பூக்கு கலை மேலே வந்து அதுக்கு இந்த ரோசாப்பூவை என்ன செய்தாலும் அனுப்ப சொல்லு. யோகானந்தன் இதை உனக்கு இதெல்லாம் என்ன செய்தாலும் அதை அமெரிக்கா கொண்டு போய் இந்த ரோசாப்பூவோட சேர்த்து மற்றுள்ள ரோசாப்பூவை கலரை வைத்து எல்லாருக்கும் ஒரு ரோசாப்பூ எல்லாம் யார் கிரியா தீட்சை பண்ணிட்டுள்ளோ அவங்களுக்கெல்லாம் ரோசாப்பூ கிடைக்கும். எனக்கு கிடைச்சிட்டோம். ஏன்னா இந்த பூ அந்த பூவை வந்துட்டு உங்களுக்கு கிரியாதி சேர்த்தவங்க கிடச்சிருக்கு. கிடைக்காம இருந்தால் நான் இது கொண்டு தரேன். ஏன்னா இந்த ரோசாப்பூட விசேஷம் என்னன்னா கையில் வச்சு நம்ம என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். தியானம் வேற ஒன்றும் இல்லை, அதாவது டெலிகாஸ்டிங் பண்ணுறது வேற ஒன்று தான். ப்ரோட்காஸ்டிங் வேற ஒன்றுமே கிடையாது. ப்ரோட்காஸ்டிங் என்ன, இங்கே நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, உங்களுடைய குரு பரம்பரைகள்லாம் நீங்கள் ப்ரோட்காஸ்ட் பண்ணுவீங்க. இது வந்து ஆக்ஞா வழி மிஷன் கொடுக்கணும். முதல்ல விஷுவலைஸ் பண்ணி அதை ப்ரோட்காஸ்டிங் பண்ணிட்டு அது இப்போ உங்கள் குருவுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு இப்போ உங்கள் மகன் வந்துட்டு இப்போ எங்கே இருக்கான், பெங்களூருக்கு இருக்கான்னு வைக்கலாம். இங்கே டென்ஷன் பண்ண மாட்டாங்க, இங்கே இருந்துகிட்டே ப்ரோட்காஸ்ட் பண்ண முடியும். நல்லா யோகா செய்யணும் முடியும். தெளிப்பது. அப்போ என்ன செய்யணும், நேராக புருவ பக்தியில் உங்கள் மகனை கரெக்டாக இப்போ பாபாஜி இருக்கும். பாபாஜி இருக்கும் குரு, மெயின் குருவை வந்துட்டு பாபாஜின்னு நினைச்சிக்கிட்டு அந்த உருவத்தை நினைக்கணும். நினைச்சிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கும் இல்லை, இது இன்னதான் நம்ம செய்யணும்னு கிடையாது. சும்மா உங்களுக்கு ரொம்ப மோசமான காரியங்களாக இருக்கலாம், அதுவும் நீங்கள் சொல்லுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு உதாரணம் இன்றைக்கு நடந்த சம்பவம் இருக்கலாம். அப்போது இப்படி நம்ம வந்துட்டு என்ன செய்யணும், ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இதை சொல்லி பாபாஜி சொல்லணும், பாபாஜி இதெல்லாம் சாதிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக இருக்குது அவன் எத்தனை சாதிச்சது லாஸ்ட்டு பத்து. இதுக்கப்புறம் உங்களுக்கு இனி ஒன்றும் தேவை ஒன்றும் முடியாது. அப்போ இந்த உள்ள எல்லா சுகத்தையும் நம்ம அனுபவிச்சு என்ன செய்யணும், நம்ம இங்கேருந்து நம்ம கிளப்பி விட்டுறணும். இது இங்கே இருந்தது கதையில் அதுக்கு முன்னே இங்கே அனுபவிக்கணும். அதுக்காக உண்மையை நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டு இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதான்னு இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சாதனைக்கு வந்துட்டு இது பங்கம். ஏன்னு சொன்னால் இந்த கிரியா யோகத்தை சம்பந்தத்து இன்னது செய்யக்கூடாது, இன்னது செய்யணும்னு ஒரு நியமங்களும் ஒரு விதியே கிடையாது. உங்களுக்கு ஏன்னா மேக்சிமம் உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு நல்லதாக இருக்கணும், கூடல் வந்துட்டு வெஜிடேரியனாக இருக்கணும், மேக்சிமம் சாதனை பண்ணணும். உங்கள் ஆசையை என்னெல்லாம் ஆசை இருக்கு நிவர்த்தி பண்ணணும். ஏன்னா நிவர்த்தி இல்லாத ஒரு ஆசை இருந்தால் வீண்டும் மறுமுகப்படுகிறது. அதனால தான் என்ன டெய்லி மகாசியர் ஒரு தங்க கொட்டாரத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டார், வீட்டுக்கு ஜென்மடிக்கிறது. அதே மாதிரி நமக்கு ஒரு தங்க கொட்டாரம் நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன செய்யணும், நிவர்த்தி ஆவிசுக்கு நிவர்த்தி பண்ணுங்க. உங்களுக்கு மிச்சம் மீறி ஏதாவது கர்மங்கள் திருப்பி இருந்தால் போதும் அந்த கர்மத்தை நிவர்த்தி பண்ணதுக்கு ஒரு ஜென்மதிக்கு எடுக்க வேண்டிய தேவையில்லை, அவரே நிவர்த்தி பண்ணி தருவார். அதான் இதில் பெரிய விசேஷம்.
அதுக்கு உதாரணம் நீங்கள் எங்கே போக வேண்டிய தேவை, என்ன தேடணும், ஆமாம் என்ன அதில் தான் அப்படி அனுபவிச்சு வர்றது. என்னுடைய ஓரோ சப்ஜெக்ட் வந்துட்டு நான் பொது ஒழுங்கில் சொல்ல முடியாது. நம்ம நீங்கள் இது ஒரு ரகசியமாக என்று சொல்லி கேட்கும்போது நான் எல்லாரும் பேசிக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் எனக்கு எல்லாம் லைஃப் லாங் அந்த பாபாஜியுடைய ஒத்த கிருபையினால தான் இன்னைக்கு இந்த செகண்டில் நம்ம வாழணும். கேட்டுன்னா எல்லாம் என்ன கேட்டாலும் நம்ம ஒன்று சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் கேட்டாலும் போதும், அதை வந்துட்டு உடனே நிறுத்தி கொண்டது. அதான் ஈவன் வந்து ஒரு ஃபுட்டை ஒரு சாப்பாடு ஒரு ஆகாரம் வரை இந்த சாப்பிட்ற பகவான் பாபாஜின்னு சொன்னால் போதும், எவனாவது கொண்டு தருவாங்க. என்னுடைய ஆசிரமத்தில் நடந்த ஒரு பெரிய சம்பவம். அதே மாதிரி தான் பைசா இல்லை, அதில் வந்து பைசா இன்றைக்கு வந்துட்டு காலமாக வந்துட்டு எனக்கு பைசா ஒன்றும் இல்லைன்னு அப்படியே நான் ஃபீல் பண்ணிட்டு வேற ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன். நேரம் அங்கே கொடுத்துட்டேன். எங்கே நேரம் அங்கே இருந்தது பாபாஜி ஒன்றும் இல்லையே. அடுத்த செகண்டில் ஃபோன் பண்ணுது, சாமி நீங்கள் வாரீங்களா, எங்கே வரணும், எனக்கு வீடை வந்து பார்க்க வரணும். இதுக்கு பணத்துக்காக நான் சொல்லலை, நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் நீங்கள் சாதனை செய்கிறீங்களோ இல்லையோ அதை பாபாஜி சொல்ப மாத்திரம் அபியசியா, சொல்பமாவது நீ அபியாசம் பண்ணுவாயிருந்தால் நான் உன்னை மரணத்தில் இருந்து காப்பாற்றுவேன். அதான் அப்படி சொல்லியிருக்கேன். இது உங்களை மரண பயம் ஒன்றும் தேவை. இது கூட சொல்லடா லேடி மகாசியான்னு இருக்கணும். லேடி சாமசரன் லேடி நீ இது கூட சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். கொண்டாயிரத்தி அந்த புக்கில் இருக்குது, படிங்க. லேடியுடைய வேறு சில அசோகன் ஒரு அளவுக்கு எழுதியிருக்கேன், அசோக்குமார் சேட்டர்ஜி எழுதியிருக்காரு. அந்த புக்கை எடுத்து படிங்க. அதுலேயும் அதனால் நமக்கு வந்துட்டு இறைவன் நம்ம பக்கத்தில் பாக்கெட்டில் கிடைக்கு. யாராவது எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். எப்படி இப்போ புரிஞ்சுதா? அதனால் உன்னுடைய ரோசாப்பூவுக்கு அத்தகைய மகத்துவம் ஒன்றுன்னு சொல்லுறது. ஏன்னு சொன்னால் அந்த ரோசாப்பூ வந்துட்டு பாபாஜிக்கு ரொம்ப இஷ்டமான ரோசா. பாபாஜி தான் சொல்லுவார், எனக்கு ரொம்ப இஷ்டமான பூ ரோசா, பிச்சியோ அரளியோ நல்ல மனவளம் என்னெல்லாமோ பூக்கள் இருக்கு, இன்னும் அவருக்கு இஷ்டம் கிடையாது ரோஸ். அதனால தான் அதிலே ஒரு செரிமனி ஒரு பாட்டு இருக்குது, ஹோலி ரோஸ் ஹோலி ரோஸ் ஹோலி ஹோலி ரோஸ் ஒரு பாடல் இருக்குது. யோகானந்தனுடைய பாடல் இந்த ஹோலி ரோஸ். நம்ம வந்துட்டு இந்த கிரியா தீட்சை கொடுக்க சொல்லி இந்த பாடல் பாடி தான் கிரியா தீட்சை கொடுக்கும், ஹோலி ரோஸ். இது அது மாதிரி நமக்கு இது சாதனைக்கு வரும். பற்றி புரிஞ்சது இல்லையா? அப்போ ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், திடீர்னு என்ன சைனீஸ் பாம்பு மாதிரி திடீர்னு என்ன செய்வோம், கொட்டி மேலே வரும். அது கேர்ஃபுல்னு சொல்லி நான் சொல்லுவார். கேர்ஃபுல்னு ரொம்ப தேவையில்லை. அங்கே கிடந்து ஐயோ அப்போ சாமியை உடனே பார்க்கணுமே, அது செய்யணுமே, இது செய்யணும், நேச்சுரலாக அது சிறுசில வரும். சிறுசில் வந்து அந்த ஆனந்த நிலையை உங்களை அடைய வைக்கும். நேச்சுரலாக மாறும். நேச்சுரலாக மாறும். அதுக்காக பயப்படக்கூடாது. நான் இந்த பையன் பயந்துருக்கான், பயந்து அழுதுருக்கான், அது விடுவோம். அப்போ அவர் நேச்சுரலாக ரெண்டாவது கீழே வந்துடும். இது அதே மாதிரி இந்த பிராணசக்தி, அது குண்டலினி என்ற சக்தி நேச்சுரலாக அந்த பிரெயினுக்கு வந்து சந்தோஷமாக கொடுத்து அந்த பிரெயினுக்கு வரும்போது தான் பயங்கரமான லைட், பயங்கரமான நாதங்கள். ஆனால் ரிமைன் லைட் அண்ட் சவுண்ட். காட் இஸ் சவுண்ட் அண்ட் லைட் என்ற காரணம் இந்த அத்துமே கிடைக்கும். கிடைக்கும்போது நீங்கள் முழுக்க அனுபவிக்கப்படுங்க. முடியாமல் இருந்தால் பகவான் வந்துட்டு எனக்கு நீ வேண்டாம், என்ன இது கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கை குறைச்சி நார்மலாகிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த விதத்துலையும் இது மாறாது. இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு அந்த சின்ன சவுண்டுகளெல்லாம் கிடைக்குது, மனித ஆள் கிடைச்சவங்க எல்லாம் வந்துடும். ஏன்னா அதெல்லாம் என்னன்னு குண்டல்னு சில சக்கராசனம் வந்து தங்கி நிற்குது, மேலேயான வரல. ஏன் இப்போ வரலன்னு சொன்னால் அந்த சக்கராயில் உள்ள கர்மாஸ் அத்தனையுமே எரியும். இப்போ நம்ம வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு 3 விதத்தில் இந்த சக்தி இருக்குது. ஒன்று வந்துட்டு நாபி வரைக்கும் தமோ குணம்,
இப்போ தமோ குணமான கர்மங்கள் எத்தனையோ ஜென்மங்களை கொண்டு நம்ம செய்திருக்கிறோம். இங்கே உள்ளவன் மாடை வெட்டினா ஆடை வெட்டினா என்ன பார்க்கும்போது அவருடைய தமசிக் மைண்ட் இந்த லெவலுக்கு இருக்குன்னு இங்கே படிக்கல. அவனுக்கு என்ன விசாரமாக வெட்டிக்கிறேன். நம்ம அந்த ரத்தத்தை பார்த்தாலே ஒரு நம்ம அவருக்கு ஏன்னா இது அது இல்லை. அப்போ அந்த லெவலுக்கு அவன் என்ன செய்யறான், தமசிக் மைண்ட். அப்போ அந்த தமோ குணத்தில் இருக்கும்போது அந்த 3 சக்கரம் தான் ஆக்டிவேட் ஆகிடுது. மூலாதார சுவாதேசனம் பண்ணுது. ஏன்னா அநாகத சக்கரத்துக்கு மேலே வரும்போது தான் அந்த இறைநிலையை அடைய முடியும். இன்னைக்கு ஒருத்தவங்க கோடீஸ்வரனான அவன் கீழே உள்ள ஏதோ சக்கரத்தில் கிடக்கும், மூலாதாரத்தில் சுவாதேசனத்தில் கிடக்கும். அவர் பெரிய பிரதான மந்திரி, அவங்களுடைய சக்கரம் கீழே தான் கிடக்கும். ஏன்னா ஆசை அவங்கள விட்டு வெளியில் போவார். அப்போ தமசிக் மைண்டு தான் கிடக்கும். அப்போ அதே சமயம் தமசிக் மைண்டு கணித்து அடுத்த இதில் வரும்போது ரஜோகுணத்தில் வரும்போது என்ன, ரஜோகுணமும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது வரும். பகுதி இறை சக்தி இறைநிலை, பகுதி பௌதிகம். பகுதி இறை சக்திகளும் பகுதி பௌதிகம். அப்போ பகுதியும் இறைவனுடைய அருள் இது. அவங்களெல்லாம் ஓரளவுக்கு பிராமணன் இல்லை, கோலம் பிராமணன் இல்லை. நமக்கு 1990 அல்ல, 1920க்கு அப்புறம் அப்போ உள்ள பிராமணன்ஸ் இருக்கு. அவங்கெல்லாம் அவங்களோட வீட்டில் இந்த வேதிக் கல்ச்சரையே உருவாக்கி கொண்டு வந்தாங்க. அந்த வேதிக் கல்ச்சர் என்னன்னா வேதாந்தம் படிக்கிறது, உபனிஷத்து படிக்கிறது, அதை ப்ரேயர் பண்ணது, மெடிடேஷன், அது இது எல்லாமே ஒன்று இல்லைன்னா நாம ஜபம். அந்த காலத்தில் எனக்கு அம்மா ராமநாமன் ஜபிக்காமல் இருந்தால் எனக்கு அன்னைக்கு கஞ்சி கிடையாது. எனக்கு சொல்லல 3 சகோதரருக்கு கஞ்சி கிடையாது. அடி தான் கிடையாது. சந்திகை ஆனவன்னா விளக்கை ஏற்றி வைக்கணும், ராமநாமன் ஜபிச்சிருக்கேன். இன்றைக்கி எங்கே நடக்குது, இன்றைக்கி சீரியல் தான் பார்த்துட்டு. அப்போ வயசானவங்க வரைக்கும் இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி மற்ற சவுந்தரக்க கஸ்பத்து ஏழு போனேன், மற்ற வீரங்க கஸ்பத்து இவ்வளோ மட்டும் அடி நடந்துதா, அவங்கள கடத்திட்டு போனாங்கலாம் இருக்குன்னு மாலை அழுது தான் இருக்காங்க தவிர இன்றைக்கி ஒன்றுமே நடக்குது. ஏன் அது கிறிஸ்டின்ஸுடைய வீட்டில் அது நடக்குது. இன்னைக்கு நான் போகிற வீடு பெரிய ஒரு கோடீஸ்வரிக்கு வீடு. அவங்களுக்கு அந்த வீடை பார்க்கும்போது அந்த ஹோலினஸ் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க ஒரு மாதாவு படம் வச்சுட்டு ஒரு மெழுகுவர்த்தியாவது எடுத்து வச்சுட்டு அந்திக்கு காலை 2 நேரம் ஜபம் இருக்கு, மாலை ஜபம் அதுக்கு பேர். அதுக்கு பேர் என்ன, ப்ரேயர். அது கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்காரு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம எத்தனையோ கீழே போயிருக்கோம். இன்றைக்கி நான் சந்தியாவந்தனம் பிராமன்ஸ் நடத்துகிறாங்க, சந்தியாவந்தனமாக நடத்துகிறாங்க. அவங்கள அதில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கேவலமாயிடும். இப்படி காட்டுறதான் மிச்சம். சரி, 84 பிராணாயாமம் பண்ணணும் சந்தியாவந்தனத்தில். 84 பிராணாயாமத்தில் 108 காயத்ரி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறான் இன்னைக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உங்களுக்கும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாம் நம்ம அதனால தான் நம்மளெல்லாம் பிடிச்சி சூத்திரன்னு போடணும், சூத்திர ஜாதி. அப்போ சந்தியாவந்தனம் நம்ம பண்ணணும். காலமாக எழுதியா பிரம்ம முகூர்த்தத்தில் பிராதல் வந்தனம் இருக்குது, அது நம்ம பண்ணணும். அதுக்கு பிராதல் சுத்தி இருக்குது, அதை பண்ணணும். இது ஒன்றுமே நமக்கு கிடையாது. நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் கிடையாது? நமக்கு போட்டு ஒரு கூடுதல் போட்ட பிராமணனுக்கு அது இல்லை. காலமாக எழுந்துட்டா பல்லு விளக்க கூட செய்ய மாட்டான். அவன் இங்கே மட்டும் எங்கே ஓடுவான், ஏதாவது கோவிலில் பணம் கிடைக்குமா இது ஓடும். அங்கே போய் பூதியும் கர்மம் செய்து பிச்சை தண்டது தான் நடக்குது. இப்போ பிச்சை எடுப்பது தான் நடக்குது, வேற ஒன்றும். நமக்கு இது அல்ல. நமக்கு இந்த ஆத்மீகம் சொல்றது, ஆத்மீகம் வேதம் விற்கவன் அல்ல, வேதத்தை ஓதுனதாக இருக்கணும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஒரு கல்ச்சர் நம்ம ஹிந்து தர்மத்தில் உண்டு. அந்த ஹிந்து தர்மத்தோட கல்ச்சரை இன்றைக்கி நாசாகிட்டு நம்ம இருக்கோம். ஏன் இறைவனை பற்றி காயத்ரி மந்திரம், விஸ்வாமித்ர மகர்ஷி காயத்ரியை அத்தனைக்கு பெருமையோடு சொல்லியிருக்கு. காயத்ரியை, அந்த காயத்ரி மந்திரத்தில் என்ன இது இருக்காது, என்னுடைய ஆத்மா யாரு, நான் இந்த ஆத்மா எப்படிப்பட்டது, காயத்ரிக்கு ஆன்சர் இது என்ன, காயத்ரி அதனுடைய அர்த்தம் என்ன, காயத்ரி சவிதாரு சாதா சூரியன். என்னுடைய ஆத்மா சூரியன், அந்த சூரியன் இந்த சூரியன் ஒன்றுதான்.
சவிதாவாக இருக்கிறான். ஓம் பூவ புவஸ்வகாலம் சவதூர் வரண்யம் பல்கோ தேவஸ்ய தீமகி தீயோ யோர பிரச்சோதயான்னா ஓம் பூர் ஓம் புவ ஓம் சுகான் இது வரும். அதாவது பூலோகம் புவர்லோகம் மகர்லோகம் சொல்லோகம் ஜனலோகம் சத்திய தபோலோகம் சத்தியலோகம் இதுக்கெல்லாம் சவிதாவாக இருக்கிற ஒளியாக இருக்கிற அதையோ ஆத்மஸ்வரூபம் அதோட பரபிரம்மே அந்த பரம்பொருளே நீ எப்படி இருக்க எல்லா கவிசையும் எடுத்துக்கிட்டு ஒளியாக இருக்கிறான். இப்போ நம்ம தான் இதுக்குன்னு காரணம். சிருஷ்டிக்கு சிதிக்கு சம்காரம் மூன்றுக்கு காரணம் யாரு? நான் தான். வேற உலகத்தில் வேற ஒரு தெய்வத்தை தெரிஞ்சுக்க போவான்டான். நீங்க தான் காரணம். அதான் விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்கு. நம்ம தான் என்னது எதுக்கு காரணம்? காயத்ரி எத்தனை உண்டோம்? காயத்ரி தெரியாது. எல்லா தேவதைகளுக்கும் காயத்ரி உண்டு. ഏറ്റവും டாப் காயத்ரி அது. ஓம் ஓம் புவஸ்வான்றது காயத்ரி. அடுத்ததாக அதிலும் டாப்பான ஒரு காயத்ரி இருக்கு. அது எல்லா சித்தர்களும் எல்லா ஞானிகளும் எல்லா யோகிகளும் ஜெபிக்கிற ஒரு காயத்ரி இருக்கு. அது பேர் அது ஏது காயத்ரி? ஓமா அஜபா ஜபம் அஜபா ஜபா அஜபா ஜபான்னு ஜபிக்காமலே ஜபிக்கிற ஒரு காயத்ரி இங்கே நடக்குது. டெய்லி இந்த ஆத்மா ஒரு ஜபம் பண்ணிட்டே தான் இருக்கு. என்னத சோஹம் எது நம்ம ஜபம் பண்ணிட்டே இருக்கிறோம். அதுதான் அஜபா காயத்ரி. காயத்ரிலாம் நோட் பண்ணி வைங்க. இதெல்லாம் அஜபை அஜபா காயத்ரி தான் சோஹம். இந்த சோகத்தையே 21,600 ஜபம் நீங்கள் டெய்லி பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னைக்கு பண்றீங்களா இல்லையா? 21,600 தடவை இந்த ஜபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. சோகம் 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 சோகம். இதான் அஜபா காயத்ரி. இந்த அஜபா காயத்ரிய தெரிஞ்சு ஜபம் பண்ணா உனக்கு மோட்சமே கிடையாது. இன்னும் சாமிகிட்ட போக தேவையில்லை. இல்லாட்டா ஆசனம் தோறும் என்ன செய்யறோம்? நம்ம திறக்கிட்டே நீ சொல்லி தருவியோ நான் சொல்லி தருவியோ ஓரத்தை சொல்லி தருவானோ அதுக்கு கிடைக்குமோ? விபாசனை வருமோ? உபாசனை வருமோ? இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஒன்லி ஒன் அஜபை அஜபா காயத்ரி. மற்றது பூர்ண காயத்ரி அஜபா காயத்ரி. அடுத்த காயத்ரி இருக்கு. இந்த காயத்ரி இருக்கு. இந்த 3 காயத்ரி தான் ரொம்ப விசேஷமானது. ஷோடச வித்யை. ஷோடச குப்த காயத்ரின்னு அதுக்கு பேர் குப்த காயத்ரி. பண்டு எல்லாமே சொல்லி தந்து எல்லாருக்கும் தலையில ஏற்றி இது ஒன்றுக்கு இப்போ தலையானது. ஏன்னா அவங்க என்ன பாவம். குப்த காயத்ரி குப்த காயத்ரி மந்திரம் ஓம் கையே இலஹ்ரீம் எழுதுங்க. ஓம் அந்த காயத்ரி யாருக்கும் தெரியாது. அது என்ன குப்த காயத்ரி தெரியாது. அதாவது நம்ம பராசக்தியை நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலி சக்தியை சகசிராரத்தில் ஏற்றி அந்த லலிதையாக உபாசனை பண்ணுவது தான் குப்த காயத்ரி. ஸ்ரீ வித்யைன்னு இருக்குது. என்ன வித்யை? ஸ்ரீ வித்யை. அதுதான் பஞ்சதசாட்சரி இருக்கு, ஸ்ரீ வித்யை இருக்கு. சோடசி ஸ்ரீ வித்யை. சோடசி எடுத்தா வரும். இப்போ சோடசி நம்ம என்ன? ஓம் கையே ஈலக்ரீம் கையே ஈலக்ரீம் எழுதிங்களா? ஓம் கையே ஈலக்ரீம் கச ககல கிரீம் ஹாயாக. இன்னைக்கு உங்க தமிழ்ல என்ன போச்சு? சொல்லி 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 நாசம் ஆக்கினாங்க. ரொம்ப சரிக்கு அந்த வடமொழியை நாசமே ஆக்கிட்டாங்க. வடமொழி இப்போ இல்லை. ஹாசா ககல கிரீம் ஹாசா சா எப்படி இருந்தீங்க? சான்னு இருக்கிறது கச்சா கச்சா எப்படி இந்த சா ஹாசா ககல கிரீம். என்ன சா? இந்த சா உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதுதான் கசா ககல கிரீம். சகல கிரீம் சகல கிரீம். அதுக்கு கூட ஸ்ரீம் இருக்கும்போது சோடசி ஆயிடும். அது குப்த காயத்ரி எழுதுக்கா. இந்த மந்திரத்தை
உபாசனா வழி வேறு ஒன்றும் நீங்கள் வந்து சமயாச்சாரம் இருக்குது, தந்திராச்சாரம் இருக்குது, குப்தாச்சாரம் இருக்குது, இந்த கௌளதந்திரம் அதாவது கௌளாச்சாரம் இருக்குது. இது ஒன்றும் நமக்கு தேவையில்லாத சமயாச்சாரமே போதும். சமயாச்சாரத்தில் எது செய்யணும்? ஓம் ஓம் கைலஹ்ரீம் கசகலஹ்ரீம் சகலஹ்ரீம் ஸ்ரீம் என்று நீங்கள் வந்துட்டு 108 தடவை வந்து ஒரு வாரம் ஜெபிச்சா போதும். அம்மா சடான்னு வந்து மக்களே நீ என்ன ஜீவனுக்கு வந்துருப்பா. யார் என்ன பண்ணுறது? யார்? லலிதாம்பிகை. லலிதாம்பிகை என்னெல்லாம் பேர் இருக்கு. காஞ்சியிலே அவள் காமாட்சி, மதுரையிலே அவள் மீனாட்சி, காசியிலே அவள் விசாலாட்சி. இது எல்லாம் லலிதாம்பிகை. லலிதாம்பிகா மந்திரம்தான் மந்திரத்திலேயே ராஜா, மந்திரராஜன். மந்திரராஜன். ஆனால் இந்த மந்திரத்திலே ராஜாவும் தான். இதுக்கப்புறம் ஒரு மந்திரம் நமக்கு கிடையாதுன்னு இருக்குது. ஏன்னா அதே சமயத்தில் மந்திரங்களில் வந்து தாரக மந்திரம் வருது, ராம மந்திரம். அது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுக்கு இதுக்கு பக்கத்தில் போகாது, இதுக்கு ரொம்ப போகாது. நம்ம சாக்தேய உபாசனையில் ரொம்ப விசேஷம் ஸ்ரீ வித்யை. மந்திரங்களே ராஜா. எழுதிக்க பாரு, வேலை கீழப்பா மற்ற பாருங்க எழுதிக்கணும். அது நோட்டு டெய்லி படித்தாலே இது போடலாம். வீட்டில் கொண்டு அங்கே போடுவது. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே கொண்டு வரோம். மீதம் கட்டுட்டேன் ஏதாவது மிஞ்சட்டி கடையில் கிடைக்கும். யந்திரங்கள்ல ராஜாவே யந்திரராஜன் எழுதிங்க. யந்திரராஜன் ஸ்ரீ வித்யை, ஸ்ரீ சக்கரம் தான் யந்திரத்துக்கு ராஜா. அதுக்கு கீழே தான் எல்லாமே வரும். ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீ மேரு யந்திரம். மேருவாக ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம் பார்த்தீங்களா? ஸ்ரீசக்கரம் தான் டாப். வீட்டுக்குள்ள கண்டிப்பாக ஒரு ஸ்ரீசக்கரம் வாங்கி என்ன செய்யணும்? வாங்கவோ எழுதியோ செய்தோ நீங்கள் எப்படியாவது வைக்கணும். வீட்டு எந்த ஹிந்து வீட்டிலே அது இருக்கணும். ஏன்னா 33 கோடி தேவதைகளும் ஸ்ரீ வித்யிலே இருக்கு. 33 கோடி சக்திகளும் அந்த ஸ்ரீ சக்தியிலே இருக்கு. ஆனால் சக்தியினுடைய டாப் இது. லலிதா என்ன செய்கிறான்? லாஸ்டில் என்ன பராசக்தியாக அவன் மாறும். அதுதான் பெரிய காரியம். அப்போ இந்த லலிதா எப்படி இருக்கிறாருன்றதான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு ஆசனம், ஆசனத்தில் வந்துட்டு 4 கால் இருக்கு. 4 காலில் ஆசனத்தில் யாரா இருக்கிறா? எழுதுறா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்திரன். இது 4 காலில் 4 தேவதைகளாக இருக்கு. அடுத்ததாக என்ன செய்யறான்? அவ சவத்துக்கு மேலே தான் இருக்கிறான். சம மேலே சிவனுக்கு மேலே தான் இருக்கிறான். சிவன் யாரு? அந்த சிவனுக்கு பேர் சதாசிவன் என்று பேர். சதாசிவனுக்கு மேலே அவன் இருக்கிறான். அவங்க வந்துட்டு சில ஆளுகள் 8 கை வைக்கிறாங்க. 16 கையோடு கூடியவ இருக்கிறார். 16 கையோடு கூடியிருக்கிறார். கருப்பு வில்லோடு கூடியது, சந்திரக்கரை. அதுக்கு மேலே தான் இவன் என்ன செய்கிறார்? அந்த சவத்துக்கு மேலே தான் என்ன செய்கிறார்? இருக்கிறார். சதாசிவனுடைய மேலே இருக்கிறார். அப்போ சதாசிவம் எங்கே இருக்கு? நம்ம உடம்புல சதாசிவம் எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? யாரு? சதாசிவம் வந்துட்டு சகசாரத்தில். அப்போ இந்த ஸ்ரீவித்யில உள்ளது சகசார பத்மத்துக்குள்ளே இருக்கிறது தான் ஸ்ரீவித்யா. அதில் தான் லலிதை இந்த பாகத்தில் இருக்கு. லலிதை எப்படி இருக்கிறான்னா மேலுடைய எந்திலாக இருக்கிறார். மேலுடைய எந்தில் சுசுமனையனுடைய எந்திலாக வந்து இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல இப்படி பெரு விரல் வலுப்பத்தில் யாரும் யார் இருக்கா?
லலிதாம்பிகை இருக்கு. நோட் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க கஷ்டம். அதனால ஒரு புக்கிலையும் கிடைக்காது. அது குரு பரப்பில் வந்து வரவங்க தான் கிடைக்கும். அதனால தான் எவ்வளவு ராஜராஜேஸ்வரி என்று பேரும். ராஜராஜேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி எல்லாம் இவ தான். அப்போ இந்த ராஜராஜேஸ்வரி வந்து லலிதையாக சதாசிவன் வந்து சகசார பத்மத்தில் இருந்த சிவரூபம். அதனுடைய அது துவாதச பத்மம்னு சொல்லுவோம். துவாதச பத்மத்தில் என்னதுன்னா சிவன் இப்படி கிடக்கவும் அதுக்கு மேலே எவ இருக்கும், கையில் கரும்பு வில்லோடு கூடியாது இருக்கும். அதனால தான் இவ்வளோ காமாட்சி என்று பேர். பாலை கீழே அவன் மெச்சூராகி இருக்கு. அதாவது சராசரியை பிடிச்சி. ஏன்னா இந்த சக்தி, இந்த மந்திரத்தை யார் ஜெபம் பண்ணால் தேவியை உபாசனை பண்ணி அந்த டாப்பில் இருக்கு. தசமகா வித்தியில் ரொம்ப டாப்பில் உள்ள வித்தியை இந்த தசமகா வித்தியில் தசமினால் 10 வித்தியர்கள் இருக்குது. 10 அதிதேவி மாதிரி இருந்தோம். 10 தேவிகள். இது நம்ம டாப்பு கிரியையிலேக்கே போகிறோம். அதனால் இதை வந்து அப்படியே படித்து போயிருக்கு. 10 மகா வித்தியில் டாப் ஏது ஸ்ரீ வித்யை. இல்லாட்டா இதுக்கு பேர் என்ன, குப்த காயத்ரி. இதுக்கு பேர் என்ன, குப்த காயத்ரி. ஆமாம். இல்லை, இப்போ என்ன நடக்குது, 24 காயத்ரி ஜபம் பண்ணினால் 24 காயத்ரி ஜபம் பண்ணினால் ஒரு குப்த காயத்ரி. இப்போ 24 தடவை காயத்ரி மந்திரம் ஜெபிச்சு கழிஞ்சு ஜெபிச்சதோட பலம் என்ன கிடைக்கும், ஒரு குப்த காயத்ரியில் கிடைக்கும். அப்படி கிடைக்கும். அப்படி 24 குப்த காயத்ரி ஜபம் பண்ணும்போது ஒரு அஜபைக்கு அப்படி 24 அஜபையானால் ஒரு கிரியாயோகம். என்ன எஃபெக்ட் என்னன்னு பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் மோசம்னு இல்லை, எல்லாம் ஒன்று கொண்டு என்ன பவராக நிற்குது. அப்போ நம்ம கிரியாயோகம் பண்ண ஒரு யாருக்கு காயத்ரி தான் கிரியை. அதாவது நல்லா கிரியாயோகம் பண்ணவங்கள் காயத்ரி தான் கிரியை. அதுக்கு தான் லகரி மகாசயன் என்ன இருக்காரு, 84 காயத்ரி ஜபம் பண்ண ஒரு ஆளுக்கு 12 காயத்ரி ஜபம் 12 கிரியை பண்ணால் மட்டும் போதும். நம்ம 84 காயத்ரி ஜபம் பண்ணுவோம். 108 காயத்ரி ஒரு ஆளுக்கு பண்ணுவோம் தான். நீங்கள் ஒரு 24 கூடி பேர் ஒரு 36 கிரியை பண்ணால் போதும், அதுக்கு பலன் கிடைக்கும். கொஞ்சம் பிராமணன் யாரு, நம்ம தான் பிராமணன். ஒரு வேறு யாருன்னு இது யாருக்கு நான் நாக்குதில்லை. யாருன்னா லேடி மகாசன். யார், சாமசரன் லேடி மகாசன். நல்ல சுத்த பிராமணன். நம்ம காசியில் உள்ள சுத்த பிராமணன். அந்த பிராமணன் சின்ன பாயிண்டாக இது படிக்கணுமா தான் யார் புக்கில் எடுத்து படிக்கணும். புராண புருஷன் என்ற புக்கை எடுத்து படிங்க. அதில் வந்து சொல்லியிருக்கேன் புராண புருஷர். நமக்கு அந்த புக்கை ஒரு 20 புக்கு 60 ரூபாய் 20 வாங்கி. தமிழ் உங்களை தமிழ் நல்லா படிக்கணும். அதில் படிக்கணும். உங்களுக்கு எல்லா சந்தேகம் தெரியும். அப்போ நீங்கள் இங்கே வந்து 84 காயத்ரி ஜபம் பண்ணி தீர்ப்போது உங்களுக்கு டைம் எத்தனை ஆகும்? கரெக்டாக ஒரு ஆள் ஜபம் பண்ணுவாங்க இருந்தால் குறைஞ்சது 1.5 மணிக்கோ 2 மணிக்கோ ஆகும். அதே டைமில் அத்தனையும் டைம் எடுக்காமல் 24 காயத்ரி ஜபம் 24 கிரியை பண்ணும்போது எத்தனை ஆயிடுச்சு? ஒரு கிரியா 30 செகண்ட் 30 40 செகண்டில் எடுக்கிறான். பாபாஜி வேண்டாம் 30 செகண்டில் போதும்னு சொல்லிட்டாரு.
அப்போ 30 செகண்ட் வரைக்கும் கணக்காக பாருங்க. 24 குணம் 30 அது மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 20 மினிட் எடுப்போமே. அதுதான் ஒரு 25 மினிட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது. நீங்கள் இந்த ஜபம் வந்தது என்ன 3 மணிக்கூர் ஜபம் பண்ணுவது அதுதான் கிரியையினுடைய எஃபெக்ட். அப்போ அதனால தான் பாபாஜி என்ன சொல்லுவார், இந்த கிரியா யோகா யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய லைஃப்னு சொல்லுவது நீங்கள் வந்து ஒரு புருஷ ஆயுசுன்னு சொல்லுறது 120 இல்லை, சரிக்கு 360 வயசு தான் ஒரு புருஷ ஆயுசு. அது சுருக்கி ஆயுசு 120 ஆகும். ஒரு புருஷ ஆயுசு 360 வயசு. ஏன் அப்படி சொல்லணும்னு சொன்னால், ஓரோ ராசியிலிருந்து சூரியன் விடுதலை அடையும் போது இத்தனை வருஷங்கள் எடுக்கும். ஒரு உதாரணம் 30 வருஷத்துக்கு 30 வருஷம் ஆகி மாற்றம் என்ன ஆச்சு. அப்போ 12 வருஷத்தில் இருக்குது என்ன இருக்குது எத்தனை ஆச்சு. 13 36 360 வருஷம் ஆகுது. 360 வயசுல இருக்கணும். 360 வருஷம் நம்ம இருக்கணும். அதை குறைஞ்சி என்னாச்சு, உங்களோட லைஃபே நீங்கள் வேஸ்ட் ஆகிடுது. ஏன்னு சொன்னால் பகுதியும் டென்ஷன், பகுதியும் ஆசை, இது ரெண்டும் கூட சேரமே என்ன வாழ்க்கை வேஸ்ட். நம்ம நீங்கள் மட்டும் நான் உட்பட எல்லாருக்கும் அன்றைய காலம் ஆசை இருந்ததுனால தானே ஓடணும். இல்லைன்னா பேசாமல் எடுக்கவே. அப்போ அங்கே ஒரு ஆசை இருக்குது. ஆசை இருந்ததா அது பைசா இருக்கா நம்ம சாரல் எல்லாம் வாங்கி ஆசனங்களோட கொடுத்து நம்மளுக்கு அப்படி இருக்கிறாங்க. ஆசை வந்துட்டு அதெல்லாம் நம்ம ஆசை ஆசையெல்லாம். அதனால தான் பாபாஜி ஒரு சொல்றாரு, நீங்கள் யார், அது புராண புருஷன் எடுத்து பாருங்க, அதிலே இருக்குது. அதில் அவர் ஒரு சொல்றது, கிரியா யோகிகளே, நம்ம கிரியா பண்ணவங்களை தான் மிச்சது. கிரியா யோகிகளே, உங்களுக்கு எங்கள் ஆற்றில் வந்துட்டு தண்ணி ஓடுது. தண்ணியும் உங்கள் ஒரு மரத்தடி வந்துட்டு உங்களுக்கு நிழலாகவும் இருந்தால் போகணும். உங்களுக்கு பூர்ண நிலை அடையிறது. அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுதான் என்ன புரிஞ்சுது. அதாவது உங்களுக்கு எங்கேயும் ஒரு மரம் கிடைக்கும், பக்கத்தில் ஓடையில் தண்ணியும் கிடைக்கும். எங்கே இருந்தாலும் ஒரு பக்கத்தில் கிடைக்கும். அதில் ஒரு 2 கொஞ்சம் கிடைக்கும். அது ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சாலே போதும். அதுக்காக ஒரு ஆசிரமம் கட்டணும் தேவையில்லை, ஒரு குடில் கட்டணும் தேவையில்லை, ஒரு வீடு வைக்கணும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. சாதனையை மட்டும் நீங்கள் செய்து வாங்கணும்னு நினைக்காது. இது யாரு நான் சொல்லணும், பாபாஜி. ஏன்னா இந்த ஒரு மனம் நமக்கு இருக்கா, எனக்கு போல இல்லையே, இன்னும் உங்களுக்கு எப்படி இருக்கும். எனக்கே எனக்கு என்ன செய்யலாம், ஃபேன் வாடும், நல்ல எது செய்யணும். மற்றவங்க நம்மளை வந்துட்டு ஒரு பொசஸ் வேணும். நம்மளை ஒரு ப்ரொஜெக்ஷன் நமக்கு தேவை. நமக்கு நம்மளை கொண்டது ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆசை. அது என்ன பிரயோஜனம், தேவையில்லாத பிரயோஜனம். ஆனால் அவங்க நினைப்பாங்க, நீங்கள் தோட்டு கிரியா பண்ணிட்டீங்க, ராஜாதி ராஜனாக இருக்க வேண்டும். அதான் ஏசுனா ராஜாதி ராஜன் தாங்க. எதனால் இந்த கிரியா தீட்சை எடுத்ததுனால தானே அவர் அப்படி சொன்ன காரணம். நம்ம எல்லாருமே அந்த 33 தேவதைகளும் உனக்கு முன்ன வந்து தரிசனம் தரும். அதில் சந்தேகம் வேண்டாம். நீங்கள் ஒரு தெய்வத்தை தேடி போக வேண்டிய தேவையே. ராமான் ஒழிச்சு ஓடண்டாம், கிருஷ்ணான் ஒழிச்சு ஓடண்டாம், சிவான் ஒழிச்சு ஓடண்டாம், நீங்கள் எந்த தேவியை ஒழிச்சு ஓடலாம், எதையும் நீங்கள் நினைச்சு ஓடலாம். உங்களுக்கு கூட யார் நிற்பா, அது சக்தி கூடுது. அதுக்கு உதாரணம் நம்ம வந்துட்டு திருநெல்வேலி சைடில் வந்துட்டு நானும் இவரும் கூட சேர்ந்து ஒரு பூக்கடையில் போனோம். பூக்கடையில் போய் வந்து அவர் பெரிய முருக பக்தர். முருக பக்தர்னா அவர் கிரியா யோகம்னு வாங்கலை. நான் அந்த கடையில் இந்த இடையில வந்து இப்போ தீட்சையெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி அப்படியே வந்தவன்.
அவருடைய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு வேண்டி வரும். நீங்கள் கிரியா யோகி உங்களுக்கு எத்தனை லெவலுக்கு இறைவன் உங்களுக்கு மார்க்க தந்திருக்கான்னு உதாரணம் நான் யாரோட நான் உங்களுக்கு சீதவர்களுக்கு கிரியா யோகி, நீங்கள் கிரியா யோகி அப்படின்னா அது எந்த மாற்றம் கிடையாது. அப்போ அங்கே போனோடனே நாளே அவனுக்கு தரிசனம் கிடைச்சிருக்கு. என்னுடைய தரிசனம் எப்படி கிடைச்சிருக்கு? நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகன் நிற்காரு. அவன் முருக பக்தருக்கு ஏன் முருக பக்தர், அவங்க குடும்பமே முருக பக்தர். அங்கே முருகன் நிற்கும்போது நான் அங்கே போய் அவனை ரொம்ப திட்டுறேன். யாரை முருகனை இவனுக்கு அதை கொடுக்கக்கூடாது, இது என்ன பண்ணாங்க இருக்கு யார முருகனை திட்டுறேன். அங்கே நீ என்ன பண்ணாட்டிக்கு இருக்கிற அதெல்லாம் செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் திட்டின பிறகு தான் ஒரு சம்பவம் நடந்துருக்கு. இது நடந்து இருந்தாலாச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் போகிறோம். என்னாச்சுன்னா அவர் ஒரு பழைய கடையில் இருந்தவன் புதிய கடைக்கு வந்தாங்க. 50 இருக்க பூ விட்டுட்டு இருந்தது இப்போ 500 1000 அவனே ஒரு ஹோல்சேல் வியாபாரி. இங்கே நாங்கள் போய் திட்டுனது யார்கிட்ட திட்டினது முருகன். இப்போ அவனே சொன்னான், சாமி நீங்கள் திட்டுறீங்க இல்லை, என் டெய்லி திட்டுறீங்க இது பெருமைக்கு சொன்னது அல்ல. இந்த சாதகனுடைய ஆத்மார்த்தமான இந்த சாதகனுடைய ரியாலிட்டி இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம போய் நம்ம கண்டு நாங்கள் 2 பேரும் தான் காரில் போனது. அங்கே இது பார்க்கறதுக்கு வேண்டிய போனது. அவன் தான் இங்கே பூலாம் அன்றைக்கு இந்த இதுக்கு பூ அப்படி கொண்டு போட்டது அவன் சொன்ன விஷயம். அது ஏன்னு சொன்னால் கிரியா யோகி இறைவன் ஈக்குவல் டு காட். இப்போ இறைவனை என்ன சொல்லலாம், என்னுடைய மதிப்பு நான் உனக்கு போடணுமா இருந்தால் நீ நானாக, அதுதான் என்னுடைய மதிப்புன்னு சொல்லி அர்த்தம் என்ன? நம்ம ஈக்குவல் டு இறைவன் ஆகணும். நம்ம இறைவன் தானே. அதனால தானே இப்போ வேதாந்தமே நமக்கு என்ன சொல்லியிருக்கு, வேதங்கள் என்ன சொல்லிச்சு, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ அகம் சொன்னால் நான் என்ன செய்கிறேன், நான் பிரம்மமாக்கும்னு அங்கேயே சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு என்ன சந்தேகம்? நமக்கு உள்ளே விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், ராமகிருஷ்ணன் சொல்கிற கதையே இருக்குது. ஒருத்தர் என்ன செய்யறாங்க, அரைக்கிராம்பு கையில் வச்சுக்கிட்டு வீடுக்கு தீப்பெட்டி அழைச்சி வீடு வீடாக போய் என்ன செய்யறாங்க, தீப்பெட்டி வந்தால் வீடு அப்போ அதில் தான் ஒருத்தி பார்த்து உங்கள் கையில் அடைக்கலாமே இருக்குல்ல, நீ தோன்ற அதிலே தீ கற்றுக்கிட்டுதாங்க. நம்ம எல்லாருமே அப்படி தான் நடக்கிறோம். எனக்கு அந்த சாமி கொள்ளாமல், அந்த ஆசிரமம் கொள்ளாமல், இந்த ஆசிரமம் கொள்ளாமல் இப்படி இருக்கும். ஏன் அடைக்கலாம்பு இங்கே தானே கிடக்கு, இங்கே தானே இந்த லைட் இருக்குது, இது திருப்பி இப்படி கொளுத்த வேண்டியது தானே, கொளுத்து வீடு வைக்க வேண்டியது தானே. ஏன் நம்ம அடைகிறோம், தேவையில்லாத நம்ம அடைகிறோம். நம்மளோட லைஃப் அத்தனையுமே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னு இந்த சாமி போடலாம், அந்த சாமி, அதாவது வெளியில் உள்ள அழகை நீங்கள் பார்க்காதுங்க. அழகு உள்ள ஒருத்தரும் சாமி அல்ல, நான் உட்பட எல்லாத்தையும் தூக்கி தூரப்படுங்க. ஏன்னு சொன்னால் நமக்கு இறை அனுபவத்தை எவன் தருகிறானோ அவன் தான் சாமி. இது நம்ம என்ன செய்யறோம், பெரிய காரியம் கொடுத்து அவனுக்கு காரைக்கார பிடிச்சி அவன் தருவானா ஏன் அவன் எடுத்து தருவான், நமக்கு உள்ளே இருக்க நம்ம உள்ளே கேட்டால் கிடைக்குமே, ஏன் அங்கே போய் அவர்கிட்ட கேட்க தேவையில்லாத உடனே சாமி. அப்போ தனக்குள்ள இந்த சக்தி இருக்கு. அதனால தான் பைபிளில் என்ன சொல்றது, உமக்குள்ளே என்ன இருக்கு, என்ன பொக்கிஷம் இருக்கிறது, நீ அதை தெரிந்து பகிர்ந்து கொள். உமக்குள்ள அந்த பொக்கிஷம் இருக்கு, உமக்குள்ள அந்த பொக்கிஷம். அதாவது நம்ம என்ன செய்யணும், அது தேடி ஒவ்வொரு தேடி அடைய வேண்டியது. நம்ம என்ன செய்யணும், நம்ம இங்கே அலமாரில் விட்டு பூட்டிக்கிட்டு தாக்கோலை தேடுமாறு பூட்டினாலே நம்ம தான் தாக்கோல் எங்கேயோ ஒன்றில் வச்சுருக்கோம். இந்த தாக்கோல் எடுத்து நம்ம தேடி என்ன போயிடணும். அவன் தாக்கோல் எடுக்க போகிறதும் இல்லை, நீங்கள் தாக்கோல் எடுத்து துவக்க இல்லாமல் ஒன்று நடக்கும். அப்போ வெளியில் உங்களுக்கு தாக்கோலை போட்டு துவக்கவே மாட்டான், உள்ள இருக்கு. அதாவது இவர் என்ன செய்தார், நம்ம திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்
வல்ல பிரானுக்கு வாய் போகுற வாசல் தெல்ல தெரிந்தோர்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலன் ஐந்தையும் என்ன செய்யணும் காலா அணிவிளக்கு. அப்போ இந்த புலன் ஐந்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு விளக்கங்க இருக்கு. அந்த விளக்கம் தேடி நம்ம வீடியோ வைக்கணுமா? அடுத்த வீடுகளை வீடியோ வைக்கிற தேவை இல்லை. அது ஒன்றும் தேவையே கிடையாது. அப்படியா சிக்கலத்தை வலிக்கிறது நம்ம வரும் பொருள் இங்கே தான் இருக்கு. நம்ம உள்ள போகணும். நம்ம அதுக்காக என்ன செய்யணும்? அதுக்காக நீங்கள் வெளியில் கிடந்து ரொம்ப கஷ்டப்படுற தேவை ஒன்றுமே கிடையாது. அதை செய்யணுமோ இது செய்தால் கிடைக்குமோ தவம் பண்ணால் கிடைக்குமோ? அதான் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. ஒரு தபஸையை விட அது ஞானம். நிறைய புக்ஸையும் படிச்சுக்கிட்டு நான் சொல்லி பாடிட்டு இருக்க ஞானிகள். அதில் ஒரு ஞானியை விட ஒரு தபசியை விட அது வந்து ஒரு பக்தன். பக்தன் எப்படி? பக்தியை கொண்டு நமக்கு எல்லாமே கிடைக்கும். ரொம்ப ஆனந்தம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா முக்தி அந்த இடத்துல இல்லை. அங்கே ஒரு குரு தேவை. ஞானம் கொடுத்தா தான் முக்தி கிடைக்கும். அதனால தான் ஒரு பக்தனை விட யாரெல்லாம் விட ஞானியை விட ஒரு தபசியை விட ஒரு பக்தனை விட ஒரு யோகி முக்கியம். அவன் தான் பெரிய யோகியாக. நம்ம யோகியாக இருக்கணும். நம்ம வெளியே யாரையும் தேடி போகணும். நீங்கள் உங்களை தேடிதான் உங்களுக்கு உள்ள பார்த்தது. அது வரவோ வராமலோ இருக்கட்டும். நீங்கள் அதை கொண்டு ஃபீல் பண்ணோட தேவையே இல்லை. நம்ம ஓவராக ஃபீல் பண்ணி எனக்கு இன்னைக்கு கிடைக்கணும்னு சொல்லி தேடி தெரிந்தால் ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் உங்கள் வேலையை பண்ணிட்டு பேசாமல் இருக்கணும். அதான் ஒரு நாள் நம்ம அந்த பையன் வந்து காரணம் வந்து சொல்லுவார். எல்லாமே திடீர்னு இது பண்ணுது. என்னால் அது ஏற்றுக்கிட்ட தயார் முடியல. அவன் தயார் தலைக்காட்ட ஏன்னு அவன் உள்ள கோவிலெல்லாம் சுற்றி அலைஞ்சிட்டு வந்துடுறாங்க. அவன் எங்கேட்டு தயாராகும்? இல்லைன்னா அது வந்துட்டேன். அதே மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தயார் நிலையில் நம்ம இருக்கிறோம். எப்போட ஓகே அதுதான் அடையணும். அடையது தான் முக்கியமானது, பெருமையானது. அல்லாமல் வந்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? சாதனையை விட்டுக்கிட்டு இங்கே வந்துட்டு நாய் அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது? அங்கே இங்கே அடைஞ்சு இதை மட்டும் பாடணும். அதாவது யோகியினுடைய முக்கியமான யோகி எதையனா சாதனை. சாதனையிலே யோகி. இந்த யோகியினுடைய விசேஷம் நம்ம எந்த காரணவசாலும் யோகா பூர்த்தியாகும் வரைக்கும் வெளியிலேருந்து ஒருத்தர் சொல்லுவாங்க. ஏன்னா மாயை என்று பல விதத்தில் இருக்குது. இந்த யோகா தடசங்கள் செய்தாமல் யோகா வந்து சட் ரிபுக்கள் சொல்லுவோம். 6 ரிபுக்கள் 6 சத்ருக்கள் நம்ம ஒரு யோகிக்கு இருக்கு. முதல் சத்ரு என்ன தெரியுமா? இது நானே என்னுடைய ஆணவம் தான் முதல் சத்ரு. வெளியில் ஒருத்தன் தேவைன்னு இருக்காரு. இரண்டாவது சத்ரு என்னன்னா உன்னுடைய நண்பன் தான் உனக்கு சத்ரு. எப்படி சொன்னா தெரியுமா? யோகா இருக்கும்போது வந்து அந்த ஆசிரமம் கொள்ளாமல் இருக்குது. அங்கே வச்சு சாப்பாடு கொஞ்சம் டேஸ்டியாக கிடைக்கும். ஓடுவோம் ஓடி என்ன செய்வோம்? அவர் வந்துட்டு ஏதோ மூக்கு கூட சுவாசம் எடுத்து வாய் கூட விடுறாராம். நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி வரும். இங்கே வர பிரச்சனையே அதுதான். அப்படிதாங்க சாமி எல்லாருக்கும் பிரச்சனை அது. ஆக்சுவலி வந்துட்டு இப்போ ஒரு உதாரணம், 2 மூக்கு, அதான் மூக்குக்கு 2 துவாரம் இருக்குது. இல்லை ஆண்டவன் வந்துட்டு அவருக்கு ஒரு துவாரம் கூட கொடுத்துருக்கா இல்லையே? ஒரு யோகா செய்யும்போது எதுக்கு வேணும் 2 துவாரம் விட்டு 2 கண்ணு இருக்குது, ஒரு வாய். இத்தனைதான் நடக்குது. இத்தனையும் பொருளை வச்சு தான் நம்ம எங்கே என்ன செய்யலாம்? நீங்கள் இடது மூக்கு கூட எடுத்தாலும் சரி, வலது மூக்கு எடுத்தாலும் சரி, இடக்கண்ணு அடைச்சி எடுத்தாலும் சரி, வலக்கண்ணு அடைச்சி எடுத்தாலும் சரி, வாயை கோஷ்டி பிடிச்சி எடுத்தாலும் சரி, கோஷ்டி பிடிக்காமல் எடுத்தாலும் எல்லாம் ஓடுது. எல்லாம் மூச்சு பயிற்சி தான். பின்ன கொஞ்சம் டான்ஸு எழுப்போம். அது எதுக்காக டான்ஸ் எழுப்போம்னா, இப்போ வந்து பரதநாட்டியத்தை மாதிரி கொஞ்சம் நாட்டியங்களை பார்க்கவும் நல்ல நாட்டியமாக இருக்கலாம்னு கேட்குறோம். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்துக்கிட்டு வளைவு சுளைவுகள் எல்லாம் நிறைய இருக்குது. அவங்களோட டான்ஸு கொஞ்சம் கூட பார்க்கறதுக்கு இதாக இருக்குது, நல்லா இருக்குது. சில பிள்ளைகள் வந்து நல்லா தொத்துறை மாதிரி உணங்கி இருக்கு. அந்த பிள்ளைகள் டான்ஸ் ஆடணும் என்ன இருக்கு? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் இருக்காது. அப்போ அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? அப்போ இதே மாதிரி தான் இப்போ இருக்க ஆசனங்கள் அத்தனை.
கொஞ்சம் இடத்துல வந்து வளைவு சுளைவுகளை காணும், சில இடத்துல வந்து இதே மாதிரி இருக்கும். இப்படி பல இடங்களும் அப்படி இருக்குது. இதுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த ஆசனம் போகலாம் போவோம். அங்கே போய் என்ன சாதிக்க போகிறீங்க, அங்கேயும் போய் இப்படி தான் ஒருத்தன் மூக்கு வலிக்கிற இப்படி வலிக்கு இங்கே ஒருத்தன் சொல்லி கொடுப்பான், ஒருத்தன் இப்படி வலிக்கு விடுக்கலாம். எப்படி வலித்தாலும் நீ எழுந்த சுவாசம் ஒன்று தான். அதான் யோகம். யோகையில் எப்படி வலிச்சாலும் உங்களோட சுவாசம் ஒன்று தான் இல்லையா. இந்த காற்றை தான் வலிக்கிறீங்க, மூக்கு வலி தான் வலிப்பீங்க, இல்லை வேறு வழியாது வலிக்க சொல்லி இருக்கீங்களா? இல்லையே இல்லை. இதை நம்ம புரியாமல் நம்ம மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறோம், தப்பு கணக்குகள் போட்டு தப்பாக செய்துட்டே இருக்கோம். நம்ம ஒரு சிஷ்யம் ஒன்று, சிஷ்யம் வந்துட்டு அந்த சிஷியனுக்கு பேரியில் பார்த்தா என்னன்னு சொல்லு. அவர் வந்துக்கிட்டு இங்கேருந்து கிரியா தீட்சை எடுத்துட்டு அடுத்த என்ன செய்யாது, நாய் அடைஞ்ச மாதிரி லடாக் வரை அடைஞ்சார். தெரியலையா அந்த சிஷியனை? லாஸ்ட்டில் என்ன ஆச்சு, ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் எல்லாமோ படித்தார், இந்த எவன் படித்த மாதிரி பிராணி கிணி இருந்து இப்படி எல்லாம் காட்டினேன். ஒரு பிரயோஜனம் இல்லை. காரணம் தனக்குள்ள பிராணனே சரியில்லை. பிராணம் சரியாக இருந்தால் என்ன ஆகும், நம்ம ஒரு தப்பு செய்வோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம். நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம எங்கேயோ போயிட்டோம். இங்கே பிராணம் கதியே செய்ய, பிராணனே சரியில்லாத வரும்போது இப்படி உருட்டி காட்டினோட நடக்குது. அப்படின்னா சாமி இது இப்படி உருட்டி எல்லாம் காட்டினோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன் இது ஒரு தப்பாக இருக்குல்ல, இது ஒரு உண்மையான சம்பவம். அப்போ நமக்கு ஆண்டவனாகவே நமக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு கைடு ஒரு தரக்கு சிரஞ்சீவியான ஒரு ஆத்மா. நான் சிரஞ்சீவி ஆகிறதுக்கு அவனுடைய நிச்சயம். நம்ம ராவலிங்கர்கள் சிரஞ்சீவி. அப்படி இந்த சிரஞ்சீவியான ஆத்மாக்கள் நமக்கு என்ன செய்திருக்கு, வழிகாட்டி. இந்த வழியே போகணுமா, கூத்தாடிகளுக்கு பிறகு நடக்கணுமான்னு நீங்கள் என்ன செய்யணும். மீதெல்லாம் கூத்தாடிகளுக்குன்னா என்னென்னா நம்ம ஃபீல் பண்ண விடாது. பக்தியினால் பிரேம பக்தி வேறு. அந்த பிரேம பக்தியில் இன்றைக்கி ஒரு ஆத்மாவை நான் காணும். இந்த பிரேம பக்தி உள்ளவருக்கு எனக்கு பகவானே கிருஷ்ணா நீ மட்டும் போதும், அதில் ராமா நீ மட்டும் போதும் என்று சொல்லிட்டு அவங்க அந்த நிகழ்ச்சியில் இருப்பாங்க. அந்த ஆத்மாக்கள் நிறைய இருக்குது. அந்த ஆத்மாக்கள் இப்போ இங்கே காணும், இங்கே நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கு. மீதி எல்லாம் கூத்தாடி கூட்டங்கள். ஏன்னா நம்ம வந்துட்டு செண்டை மேளம் போட்டுக்கிட்டு காவடி ஆட்டம் ஆடுற மாதிரி நம்ம கொஞ்சம் எல்லாம் ஆடிக்கிட்டு நானே கடவுள், நான் கடவுள் எல்லாருக்கும் தெரியும். நானும் கடவுள் தானே, நீ கடவுளாக நீ அங்கே விதிட்டு அங்கே இருந்து அந்த கடவுளை போய் கேட்டு என்ன பிரயோஜனம்? நானே கடவுள், அப்போ நானும் கடவுள் தானே. உனக்கு தான் ஆசீர்வாதம் எது என்ன வேணும்? அதாவது தனக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் போலும் தீர்க்க முடியாதவராக ஆசீர்வாதம். காய்ச்சல் வந்தால் போலும் நமக்கு என்ன ஒன்றும் வேண்டாம். ஒரு 70 வருஷம் மூக்கிலேருந்து சளி வந்தாக்கிற இங்கே நாற்பட்ட பாடு எனக்கு இருக்கு. இங்கே இத்தனையும் கிரியா பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம். என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது இந்த விஷயத்தில் வரும்போது. அப்போ இதில் என்ன நடக்குதுன்னா 99.9% ஆத்மீகத்தில் போலி தான் நடக்குது. நீங்களே பாருங்க, நம்ம பிராணாயாமம் என்ன செய்யணும்? 2 மூக்கோழி தானே சுவாசம் எடுக்கணும். ஒன்றே இடதை கொடுப்போம் அல்லது வரதை கொடுப்போம், அல்லது 2 கொடுப்போம். இதுக்கப்புறம் ஏதாவது சுவாச பயிற்சி இருக்கா? பின்ன மந்திரங்கள் ஆதி குருக்கன்மார்கள் வந்துட்டு அகஸ்திய தொட்டுள்ள மகா ரிஷிகள் வந்துட்டு ஓ நம சிவானும் ஓ சிவாய நமானும் ஆனா பூனான்னு எல்லாம் சொல்லி அவங்க செஞ்சுருக்காங்க. சரி, நம்ம அதை ஜெபம் பண்ணோம். இதுக்கு மேலாக இங்கே ஏதாவது புதுசாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. யாராவது இருக்காங்களா? யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஒன்று. அப்போ நம்ம வந்துட்டு இனியாவது என்ன செய்யணும்? அத்தனையும் சொல்ல காரணம் இன்னைக்கு காரணம் அந்த பையன் வந்து சொன்னதுக்கு உதாரணம் சொல்லுறாங்க. வேற நம்ம வந்துட்டு எந்த குழப்பிடுவோம். ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு சிஷியன் தான் குறைஞ்சது 100 டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி 100 யோகா வழி, 1 யோகா வழி. அவன் முதல்ல அவன் எழுந்து கொஞ்சம் கிரியா பண்ணணும். அவனுக்கே ஒரு சந்தேகம், இது கரெக்டாக நமக்கு மற்ற லடாக்கில் படித்து எழுதிவிட்டு அதை லடாக்கு படித்து எழுதிவிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ்
அது பண்ணோமேன்னு அது கொஞ்ச நேரம் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சந்தேகம் இல்லை இப்படியே எடுத்து இப்படியே விடுவோம். அது அதுன்னா மற்ற தாவோயிஸ்ன்ற டெக்னிக்ஸ் என்னன்னு இருக்கும், அது படிப்போமே இருக்கு. அதே படிப்பு வரும்போது என்ன அங்கேயே வந்துட்டு தாவோயிசத்துல என்னடா தாவோயிசுன்னா ஆக்சுவலி வந்துட்டு இப்படி தான் பிராணனை விடும். அவன் ஆவியிலேருந்து பிராணம் எடுத்து சிரசில் ஏற்றி சுவாசம் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கான்சியஸில் வந்துட்டு இந்த பிராணம் சிரசில் ஏறலாம். அதான் கொஸ்டின். நேச்சுரலாக ஹார்ட்டில் லென்ஸில் வந்துட்டு வேறு ஹார்ட்டு போய் ஹார்ட்லேருந்து ஆக்சிஜன் மாதிரி பிளட் என்ன செய்யுது சிரசில் இறங்கிடும். நீங்களாக ஏற்றதுக்கு அங்கே ஒரு உபகரணம் நம்ம என்ன வைக்கல, ஒரு மோட்டர் வச்சுருக்கோமா சிரசில் ஏற்றுறது. எல்லாமே நமக்கு வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது உண்மையான பொருள் என்ன? ஒரே ஒரு காரியம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெயிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்க வேண்டும். அப்போ மனம்தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏன்னா வாசி வந்துட்டு மனம் செம்மை ஆகும் வரைக்கும் வாசியை எந்த விதத்திலாவது யார் மனம் செம்மையானால் தான், மனம் செம்மை ஆகும் வரைக்கும் என்ன செய்யணும், வாசியை எந்த விதத்திலாவது அது நம்ம ஏற்றணும். அப்போ இப்போ நமக்கு ஏற்றுவோம். சரி சரி.